ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் பிரதி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? உங்களே தான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. 1 மந்த் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். ஸோ நல்லா போயிட்டு இருந்த நம்ம சேனல்ல குறுக்கு அந்த கௌசிக்கு வந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வந்துருச்சு. அது என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நான் சும்மாவே லீட் பண்ணுவேன். இதுல இது வேற சொல்லவா வேணும்? எனக்கு வேற மீன ராசியா, ஜென்ம சனி வேற நடக்குதா? அதான் இந்த மாதிரிலாம் போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கு. பட் கவலைப்படாதீங்க, மந்த்லி ஒரு வீடியோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். எனக்கு ஸ்க்ரீனை பார்த்து பேசி அவ்வளோதான் பழக்கம் இல்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இந்த யூடியூப்காரன் புதுசாக பாலிசிக்கு வரான். எல்ஐசியில் போடுறாங்களோ இல்லையோ, இவங்க மாதம் ஒரு பாலிசி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால தான் நான் இப்போ முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்கிட்ட RGB லைக்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இப்போ தான் நான் ஸ்க்ரீனை பார்த்து பேசுகிற ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ போக போக நல்ல செட்டப்ஸ்லாம் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரிப்புக்கு வருவோம். இதுக்கு முன்னாடி நான் சில கதைகள்லாம் எழுதியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு படத்தை பார்த்துட்டு கதை சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, ஒரு நாவல் எழுதணும். ஆனால் அதோட லீட் கேரக்டர் 2 பேர் தான் இருக்கணும். ஸோ 2 பேரை வச்சு எப்படி ஒரு நாவல் எழுதுறதுன்னு நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த டைமில் தான் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது. ஓகே, முதல்ல ஒரு நாவல் எழுதுறோம். ஹீரோவை நம்மளை வச்சு எழுதுவோம். ஏன்னா வேற யாரும் எழுத மாட்டாங்க, கரெக்டா? ஸோ நாம ஹீரோ, நமக்கு ஒரு ஜோடி. அந்த ஜோடி யாரு? அதை நீங்க கதையில பாருங்க. பார்த்துட்டு தயவு செஞ்சு திட்டாதீங்க. ஒரு புதுசா கல்யாணம் ஆன ஒரு கப்பிள்ஸ் லைஃப் அப்படியே சால்ட் அண்ட் ஸ்வீட்டா போயிட்டு இருக்கு. அவங்க ஒரு ட்ரிப்புக்கு போக பிளான் பண்றாங்க. அங்க நடக்கிற சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லிங்கான சம்பவம் தான் இந்த ட்ரிப். கதை நம்ம பழசுதான், ஆனா அதை சொல்ற விதம் ஒன்று இருக்குல்ல. ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு உங்க கருத்தை எல்லாம் சொல்லுங்க. பட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்காதீங்க. கதை சுமாராக தான் இருக்கும், பட் ஆனால் நல்லா இருக்கும். நான் இந்த நாவலை நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் அப்லோட் பண்ணியிருந்தேன். படிச்சுட்டு சில பேர் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அந்த தைரியத்தில் தான் நான் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நான் பண்ணியிருக்கவே மாட்டேன். இந்த கதைக்கு குரல் கொடுத்த RJ உஷாநந்தினி அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். மெயின்லி இந்த சாரா கேரக்டருக்கு அவங்க ஒரு வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். அப்புறம் நான் என்ன சொல்ல போகிறேன் உங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. அண்ட் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எம்மா தாயே, தயவு செஞ்சு காலையில ஆரம்பிக்காத. யப்பா சாமி, நான் ஒன்னும் ஆரம்பிக்கல. ஒன்னும் சொல்லக்கூடாது. துரைக்கு கோவம் அப்படியே பொத்திக்கிட்டு வந்துரும். சாரா, இது ப்ராஜெக்ட் டெலிவரி டைம். மேனேஜர் கிட்ட இருந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மெயில் வந்துகிட்டே இருக்கு. நான் என்ன பண்ணட்டும்? எல்லாருக்கும் வேலை இருக்கு பிரதீப். ஆனா உனக்கு மட்டும்தான் வாழ்க்கையே வேலையா இருக்கு. பக்கத்துல உட்காந்து நிம்மதியா ஒரு 10 நிமிஷம் பேச கூட உனக்கு நேரம் இல்ல. எனக்கு இந்த மெக்கானிக்கல் வாழ்க்கை வேணாம். வேணானா? எனக்கு புரியல. நீ இப்ப என்ன சொல்ல வர? இன்னும் 5 நிமிஷம்டா. அந்த மலைப்பாதை ஒன்னும் ஓடி போகாது. நம்ம வர்ற வரைக்கும் அங்கதான் இருக்கும். அப்படியே அது ஓடி போனாலும் பரவாயில்ல. நான் அப்புறமா ஊபர் போட்டு வந்துக்கிறேன். இப்ப தூங்க விடு, இல்லைன்னா மூஞ்சில குத்திடுவேன். ஆஹா, அந்த இட்லி வாசனையே என்ன வா வான்னு கூப்பிடுதே. பிரதீப், சீக்கிரம் வாடா. அண்ணா, 2 பிளேட் இட்லி, 2 வடை, ஒரு பொங்கல், அப்புறம் அந்த நெய் ரோஸ் நல்லா முறுன்னு இருக்கணும். மாஸ்டர் கிட்ட ஒழுங்கா சொல்லிடுங்க. பிரதீப், கிளைமேட் என்ன திடீர்னு எப்படி மாறிடுச்சு? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தானே இருந்தது. மலைப்பாதையில் இதெல்லாம் சாதாரணனா சாரா? ஆனா இந்த மேகத்தை பார்த்தா சாதாரண மழையாவும் தெரியல. பயங்கரமான காத்து வேற வீசுது. சரி, பாப்போம் என்ன நடக்குதுன்னு. வெளியே கருமேகங்கள் சூழ இடி இடிக்க தொடங்குகிறது. உள்ளே பிரதீப் லேப்டாப்பில் தீவிரமாக இருக்க, சாரா அவனது மௌனத்தை உடைக்க காத்திருக்கிறாள். லேப்டாப் கீபோர்டில் பிரதீபின் விரல்கள் வெறியோடு சத்தமிடுகின்றன.
சாரா கையில் காஃபி கப்புடன் வருகிறாள். சமையல் அறையிலிருந்து சாரா கோபமாக வெளியே வருகிறாள். கையில் ஒரு காஃபி கப். அதை மேஜை மீது வேகமாக வைக்கிறாள். இந்த காஃபி ஆறி போய் 3 தடவை சூடு பண்ணிட்டேன் பிரதீப். ஆனா உன் லேப்டாப் ஸ்கிரீன் மட்டும் இன்னும் க்ளோஸ் பண்ணவே இல்ல. பிரதீப் கண்களை எடுக்காமல், இதோ முடிஞ்சிருச்சு சாரா, இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான், கொஞ்சம் வெயிட் பண்ணு. 10 நிமிஷங்கிறது இந்த 6 மாசத்துல 11 மணி நேரமா மாறிடுச்சு. கல்யாணம் ஆன புதுசுல நிலவ கூட்டிட்டு வரேன்னு சும்மா கவிதை மாதிரி சொன்ன. இப்போ ஒரு தியேட்டருக்கு கூட கூட்டிட்டு போக மாட்டேங்கிற. நான் இந்த வீட்டுக்கு வெறும் சமையல் செஞ்சு போட மட்டும்தான் வந்தேனா? பிரதீப் அதற்கு சலிப்புடன் லேப்டாப்பை மூடிவிட்டு, எம்மா தாயே, தயவு செஞ்சு காலையில ஆரம்பிக்காத. யப்பா சாமி, நான் ஒன்னும் ஆரம்பிக்கல. ஒன்னு சொல்லக்கூடாது. துரைக்கு கோவம் அப்படியே பொத்திக்கிட்டு வந்துரும். சாரா, இது ப்ராஜெக்ட் டெலிவரி டைம். மேனேஜர் கிட்ட இருந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மெயில் வந்துகிட்டே இருக்கு. நான் என்ன பண்ணட்டும்? எல்லாருக்கும் வேலை இருக்கு பிரதீப். ஆனா உனக்கு மட்டும்தான் வாழ்க்கையே வேலையா இருக்கு. பக்கத்துல உட்காந்து நிம்மதியா ஒரு 10 நிமிஷம் பேச கூட உனக்கு நேரம் இல்ல. எனக்கு இந்த மெக்கானிக்கல் வாழ்க்கை வேணாம். வேணானா? எனக்கு புரியல. நீ இப்ப என்ன சொல்ல வர? நமக்கு மேரேஜ் ஆகி ஜஸ்ட் 6 months தான் ஆகுது. ஸ்டார்டிங்ல நல்லா தான் பேசிட்டு இருந்த. ஏன் இப்ப போர் அடிக்குதா? பிரதீப் லேப்டாப்பை ஓங்கி மூடிவிட்டு எழுகிறான். கண்கள் சிவந்திருக்கின்றன. நிறுத்து சாரா, போதும். உனக்கு என்னதான் வேணும்? என்னால சினிமால வர்ற மாதிரிலாம் லவ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, சரியா? நான் 24 மணி நேரமும் முகத்தையே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கணும்னு சொல்றியா? நான் கஷ்டப்படுறது யாருக்காக? உனக்காக தானே. உனக்கு ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் கொடுக்கணும் தானே நான் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு காசு பணம் வேணாம் பிரதீப். எனக்கு நீ தான் வேணும். ஆனா உனக்கு உன் லேப்டாப் அண்ட் உன்னோட கம்பெனி தான் உலகம். போயிட்டு அதோடைய குடும்பம் நடத்த. ஆமாடி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உன் கூட பேசி நேரத்தை வீணாக்குனதுக்கு பதிலா அந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சிருந்திருக்கலாம். உனக்கு எப்போ பார்த்தாலும் குறை தாண்டி கண்ணுக்கு தெரியுது. வீட்டுல நிம்மதி இல்லைன்னா மனுஷன் எப்படி வேலை பார்க்க முடியும்? தயவு செஞ்சு கண்ணு முன்னாடியே நிக்காத, போ இங்க இருந்து. சாரா அழத் தொடங்குகிறாள். பிரதீப் மைண்ட் வாய்ஸில், சப்பா, ரைட்டு, அழ ஆரம்பிச்சுட்டா. இனிமே நிறுத்த மாட்டா. இவளுக்கு மட்டும் எப்படிதான் கண்ணு தண்ணி உடனே வரும்னு தெரியல. ஒருவேளை முன்னாடியே பிளான் பண்ணி ஸ்கிரிப்ட்லாம் எழுதி வச்சுட்டு வருவாளோ? நான் இங்க ஒருத்தி கத்திட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு ஏதோ யோசிச்சுட்டு இருக்க. உன் மனசுல என்னதான் பிரதீப் நினைச்சிட்டு இருக்க? காஃபி ஆறிட போது. குடிச்சிட்டு, சாரி இது காஃபி இல்ல, பெட்ரோல். குடிச்சிட்டு நல்லா உன்னோட லேப்டாப்பை கட்டிட்டு ஆழு. இப்போ நான் உனக்கு தடையா தெரியறல்ல? ஓகே, இனி நான் உன் நிம்மதியா கெடுக்க மாட்டேன். உன் லேப்டாப் கூடவே குடும்பம் நடத்து. சாரா, வர வர உனக்கு நக்கல் அதிகமாயிருச்சு. நான் இங்க என்ன விளையாடிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? சர்வர் டவுன் ஆக போகுது. நான் ஃபிக்ஸ் பண்ணலன்னா நாளைக்கு என் வேலையே காலி ஆயிரும். சாரா அவன் பேசுவதை புறன்படுத்தாமல் தேம்பி அழுதபடி தன் முகத்தை மூடிக்கொண்டு பெட்ரூமுக்குள் ஓடுகிறாள். கதவு இடிச்சத்தத்தை விட வேகமாக சாத்தப்படுகிறது. ஜெய், இந்த 2K கிட்ஸ கல்யாணம் பண்ணது பெரிய தப்பா போச்சு. அழகா இருக்கான்னு கல்யாணம் பண்ணா இவ என்னடானா கண்ட வெப் சீரிஸ பார்த்துட்டு அதே மாதிரி பண்றா. இனிமே எவனாச்சும் 90s கிட்ஸ் லவ் 2K கிட்ஸ் வெப் சீரிஸ் எடுங்க, தன் நல்ல வாயில வந்துரும். 15 நிமிடங்கள் கழிகிறது. பிரதீப் தன் தலையை பீத்துக் கொள்கிறான். குற்ற உணர்வு மெதுவாக மேலோங்குகிறது. ஷிட், அவ மேல எந்த தப்பும் இல்ல. நான் டென்ஷன்ல ஏதோ என்று நினைத்தபடி மெதுவாக பெட்ரூம் கதவை திறக்கிறான். பிரதீப் மெல்லிய குரலில், சாரா, சாரிடி, என்னை மன்னிச்சிரு. நான் அப்படி பேசியிருக்க கூடாதுதான். ரொம்ப ஸ்ட்ரெஸ், அதனாலதான் அப்படி பேசிட்டேன். கதவை துறடி, உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். பதில் இல்லை. ஓ, டோர் ஓபன்ல தான் இருக்கா? மெதுவாக கதவை திறந்து உள்ளே நுழைகிறான். அங்கே அவன் எதிர்பார்த்த காட்சிக்கு மாறாக, ஏய், என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? சாரா கட்டிலில் ஜாலியாக சாய்ந்தமர்ந்து ஒரு கையில் சூடான காஃபி, மறு கையில் பிஸ்கட் பாக்கெட்டோடு ஏதோ ஒரு வெப் சீரிஸ் பார்த்து கொண்டிருக்கிறாள். சாரா பிஸ்கட்டை கடித்துக் கொண்டே, என்ன முடிஞ்சுதான் உன் கரியர் கச்சேரி? இன்னும் 2 பிஸ்கட் இருக்கு, வேணுமா? இல்லடி, நீ அழுதுகிட்டே ரூம்குள்ள ஓடி வந்த உடனே நான் பயந்துட்டேன். இங்க வந்து பார்த்தா நல்லா ஜாலியா உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்க. அதுவும் காஃபில நல்ல பிஸ்கட்டை நினைச்சு தின்னுகிட்டு இருக்க. ஆமா, நீ கத்துன எனக்கு அழுகையா வந்துச்சு. அப்புறம் எனக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு. அழுதா எனர்ஜி வேஸ்ட் ஆகும்னு தோணுச்சு. அதான் எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சிட்டு இருக்கேன். பிரதீப் மெதுவாக எழுந்து அவள் அருகே சென்று அவள் தோள்களை தொடுகிறான். சாரா, ஐ எம் சாரிடி. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேன், அதனாலதான் அப்படி எரிஞ்சு விழுந்துட்டேன். மத்தபடி உன் மேல எனக்கு கோவமே கிடையாது. சாரா அவன் கையை தட்டிவிட்டு, உன் சாரி எல்லாம் எனக்கு பழகிடுச்சு பிரதீப். அடுத்த 5 நிமிஷத்துல மறுபடியும் யாராவது கால் பண்ணுவாங்க, நீ ஓடிடுவ.
பிரதீப் அவள் கைகளை பற்றி கொண்டு, மாட்டேன், ப்ராமிஸா மாட்டேன். இப்பவே இந்த லேப்டாப்பை ஷட் டவுன் பண்றேன். நாளைக்கு விடிய காலையில 4 மணிக்கு நம்ம ஒரு ட்ரிப்புக்கு போறோம். ஒரு லாங் டிரைவ். மழை பெய்யுற இந்த மலைப்பகுதியில நீ நானும் மட்டும். ஓகேவா? என்னடி சொல்ற? சாரா கண்ணீரை துடைத்து கொண்டு சந்தேகமாய் பார்க்கிறாள். நிஜமாவா? இல்ல நாளைக்கு காலையில கிளைண்ட் மீட்டிங்னு சொல்லி பல்டி அடிப்பியா? நிஜமா தாண்டி சொல்றேன். ஒரு வாரத்துக்கு லீவ் அப்ளை பண்ணிட்டேன். சாரா ஆச்சரியத்தில் துள்ளி குதித்து, நிஜமாவா சொல்ற? என்னால அதை நம்பவே முடியலையே. நிஜமா தாண்டி சொல்றேன். இப்போ ட்ரிப்புக்கு எங்கே போகலாம் அத சொல்லு. இருவரும் யோசிக்க தொடங்கினார்கள். அப்போது பிரதீப் உடனே, சாரா, என்கிட்ட ஒரு செம்ம ஐடியா இருக்கு. நம்ம ஏன் திருச்செந்தூர் போகக்கூடாது? செம்ம ஐடியா பிரதீப், சான்ஸே இல்ல. அப்ப நான் புளிய துறக்கிண்ட ஆரம்பிச்சிடலாமா? ஓங்கி ஒண்ணு வச்சேன்னு பாரு. ஹனிமூனுக்கு சொல்ற பிளேஸ பாரு. நல்லா கூலிங்கா கடல் காற்று இருக்கிற மாதிரி பிளேஸ சொல்றான்னா? இல்ல, திருச்செந்தூர் கூட கடல் பக்கம்தான் இருக்கு. ஸோ அதனால தான் நான் சொன்னேன். ஆ, உன் மூஞ்சி. இப்போ பாரு, சூப்பரான ஒரு பிளேஸ சொல்றேன். அப்ப ராமேஸ்வரம் போகலாம். அதுதான் இருக்கிறதுல பெரிய கடல். சாரா பிரதீப்பை பார்த்து முறைக்க, பிரதீப் பேசாம இரு, அப்புறம் ஏதாச்சும் நல்ல வாயில வந்துட போகுது. சரி சரி, கூல் கூல், டென்ஷன் ஆகாத. அப்படி பார்த்தா வேற எங்கே போறது? கேரளா தான் இருக்கு. வேற என்ன பிளேஸ் இருக்கு? சரி ஓகே, அப்ப நம்ம கேரளாவே போலாம். அப்பாடா, ஒரு வழியாக அந்த பெரிய காரியம் நடந்தேறிவிட்டது. பல மாசமா பிளான் பண்ணி சாரா 10 தடவை கேன்சல் ஆகி, இதோ பிரதீப்பும் சாராவும் கடைசி அவங்களோட லாங் கார் ட்ரிப்புக்கு தயாராயிட்டாங்க. இப்போதைக்கு 2 பேரும் கனவு உலகத்துல இருக்காங்க. சாராவோட மைண்ட்ல ஆலப்பி புழையில போட் ஹவுஸ் போறது ஓடிட்டு இருந்தா, நம்ம பிரதீப் கனவுல கேரளா ஸ்பெஷல் மீன் கறி தான் சுத்தி சுத்தி வருது. ஆனா இது வெறும் ட்ரிப் இல்ல பாஸ். 600 கிலோமீட்டர் பயணம், கையில ஒரு மேப், கார் முழுக்க ஸ்நாக்ஸ், அப்புறம் இவங்க 2 பேரோட லோடலோட பேச்சு. விடியட்டும், விடிஞ்சா தெரியும். அலாரம் அடிச்சதும் பிரதீப் எழுந்து காரை எடுப்பாரா, இல்ல இன்னும் 5 நிமிஷம் சாரா அப்படின்னு போர்வையை இழுத்து போடுவாரா? கிளம்பும் போதே சாவி எங்கேயாவது வச்சுட்டு தேடுவாங்களா? கேரளா பார்டர் தாண்டறதுக்குள்ள என்னென்ன ரகலையெல்லாம் நடக்க போதோ. விடியற் காலைக்காக காத்திருப்போம். சீட் பெல்ட் போடுங்க மக்களே, கேரளா ட்ரிப் லோடிங். அதிகாலை 4 மணி. பெட்ரூமில் கும்மிருட்டு. ஏசி கூலரில் அறை 18 டிகிரியில் காஷ்மீர் போல இருக்கிறது. பிரதீப்பின் மொபைல் போனில் அலாரம் ஏதோ ஒரு போர் முரசு போல ட்ரிங் ட்ரிங் என அலறுகிறது. பிரதீப் போர்வையை தள்ளிவிட்டு கையை துழாவி ஒரு வழியாக அலாரத்தை அணைக்கிறார். சாரா ஒரு பிரம்மாண்டமான நூடுல்ஸ் பொட்டலம் போல போர்வைக்குள் சுருண்டு கிடக்கிறாள். பிரதீப் தூக்க கலக்கத்தில் சாராவை உலுக்குகிறான். சாரா, எந்திரி, மணி 4 ஆயிருச்சு. கேரளா போகணுமா வேணாமா? சீக்கிரமா ரெடியாகு. சாரா போர்வைக்குள்ளிருந்தே ஒரு ஆவி பேசுவது போல, இன்னும் 5 நிமிஷம்டா. அந்த மலைப்பாதை ஒன்றும் ஓடி போகாது. நம்ம வர்ற வரைக்கும் அங்கதான் இருக்கும். அப்படியே அது ஓடி போனாலும் பரவாயில்ல. நான் அப்புறமா ஊபர் போட்டு வந்துக்கிறேன். இப்ப தூங்க விடு, இல்லைன்னா மூஞ்சில குத்திடுவேன். என்னது மூஞ்சில குத்துவியா? அதாண்டி சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டுட்டு இப்ப நல்லா இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்கா பாத்தியா? இப்ப ஒழுங்க மரியாதையா எந்திரிக்கிறியா இல்லையா? ப்ளீஸ்டா, இன்னும் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தூங்கிக்கிறேன். பாவம், புரிஞ்சுக்கோ. இன்றைய ஆட்டத்தின் மிக முக்கியமான கட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஒரு பக்கம் தூக்கத்தின் இளவரசி சாரா, மறுபக்கம் டென்ஷனின் உச்சத்தில் பிரதீப். மணி இப்போ 4. ஊரே இழந்து வாக்கிங் போக ரெடி ஆயிடுச்சு. ஆனா நம்ம சாராவை பாருங்க, பெட்டு தான் உலகம், போர்வதான் சொர்க்கம்னு கும்பகர்ணி ரேஞ்சுக்கு ஆழ்ந்த நித்திரையில இருக்காங்க. பிரதீப் இப்போ ஒரு வேகப்பந்து வீச்சாளர் மாதிரி வார்ம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா சாரா, அவங்க இப்போ பெட் அப்படிங்கிற கிரீஸ்ல ஸ்ட்ராங்கா கால் ஊன்றி நிக்கிறா. அவுட் ஆகுற, அதாவது எந்திரிக்கிற அறிகுறியே தெரியல. அங்க பாருங்க பிரதீப் முகத்தை. டென்ஷன்ல அவர் மண்டை மேல இப்ப தோசை சுடலாம் போல, அவ்வளோ சூடா இருக்கான் மனுஷன். பிரதீப் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ரூமுக்குள்ளேயே ரவுண்ட்ஸ் வரான். பாவம்,
அவன் நிலைமைய பார்த்தா எனக்கே அழகையா வருது. சாரா இப்போ ஒரு பெட்ஷீட் டைவ் அடிக்கிறா பாருங்க, அபாரம். பிரதீப்போட டென்ஷன் இப்போ 180 கிலோமீட்டர் வேகத்துல எகிரிட்டு இருக்கு. இந்த போராட்டத்துல எனக்கு கார் ஸ்டார்ட் ஆகுமா இல்ல பிரதீப்போட பிபி தான் ஸ்டார்ட் ஆகுமா தெரியலையே. பாப்போம். பாவம், டென்ஷன்ல அவன் கண்ணு ரெண்டும் 4 பக்கமும் சுத்தது. எழுப்புனா திட்டுவாளோ, எழுப்புலன்னா ட்ரிப்ப கேன்சல் ஆடுமோ அப்படின்னு மனுஷன் செம்ம கன்ஃபியூஷன்ல இருக்கான். சாரா இப்போ பெட்ல இருந்து எந்திரிக்கிற மாதிரி தெரியல. தம்பி பிரதீப், ட்ரிப் போறதுக்கு முன்னாடி தவமாய் தவம் இருந்த சாராவா எழுப்ப வேண்டியது உன் விதி. தூக்கம் ஒரு பக்கம், தூள் கலப்புற டென்ஷன் ஒரு பக்கம். இந்த ட்ரிப் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுமா இல்ல பெட்லயே முடியுமா? அடியே, இப்ப எந்திரிக்க புரியா இல்லையா? என்னைய நீ ரொம்ப டென்ஷன் பண்ற. டென்ஷன் ஆனா ஆயிக்கோ, நேத்து என்ன டென்ஷன் பண்ணல. நேத்து நைட்டு பேக்கிங் பண்ணும்போது இருந்த தெம்பு இப்ப எங்கே போச்சு? அப்போ மட்டும் நாளைக்கு நான் 4 மணிக்கு கிளம்பலைன்னா என் பேரை மாத்திக்குவேன். வீரவசனம் பேசுனது யாரு? இந்த மேரத்தான் வீரர் இப்ப போறவையோட மல்யுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒழுங்கு மரியாதையை எந்திரிச்சிரு, இல்லனா நான் இப்பவே லேப்டாப் எடுத்து மெயிலுக்கு ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவேன். சட்டென்று போர்வையை தூக்கி எறிந்துவிட்டு எழுகிறாள். தலைமுடி எல்லாம் கலைந்து அன்னியன் ரெமோ போல இருக்கிறாள். வேண்டாம், அந்த அசுப வார்த்தையை மட்டும் சொல்லிடாத. எந்திரிக்கிறத விட உன் லேப்டாப் ஆபரேட்டிங் சிஸ்டம் சத்தத்தை கேட்கறதா எனக்கு பெரிய பயமே. இதோ எந்திரிச்சிட்டேன். ஆனா ஆனா ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இந்த குளிர்ல குளிச்சா பாத்ரூம்ல நான் ஐஸ் கட்டியா உறைஞ்சு போயிட்டா நீ என்ன எப்படி கார்ல கூட்டிட்டு போவ? அதுக்கு பதில் நான் குளிக்காமலே வந்துடவா? யார் உன்னை குளிக்க சொன்னா? நீ குளிக்காமே செம்ம அழகா தாண்டி இருக்க. முகத்தை மட்டும் கழுவிட்டு கிளம்பு. நம்ம போற வழியில செக் போஸ்ட தாண்டி அந்த பெரிய அருவி வருமே, அங்கே வேணும்னா இயற்கையோடு ஒன்றி போய் ஒரு குளியல் போடலாம். இப்போ கிளம்புனா தான் சென்னையோட அந்த ஆயில் டிராஃபிக் இல்லாம சிட்டியை தாண்ட முடியும். ஓ, கதை அப்படி போகுதா? ஓகே ஓகே, வெயிட், பிரஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் என்று சொல்லிவிட்டு பாத்ரூமுக்குள் சென்றாள் சாரா. ஒரு சத்தம். பிரதீப் விழிதான். சாரா அந்த ஈரமான பிரஷ தூக்கி காட்டி, டீ அறிவு கிட்டவனே, இது என்னோட பிரஷ்டா, இதுல எதுக்குடா நீ பிரஷ் பண்ணன? உனக்கு என்ன தனியா கலர் கலரா வாங்கி வச்சிருக்கேன்ல, அப்புறம் ஏன் பிரஷ் நோண்டுற? அது 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 வந்து சாரா, தூக்கத்துல எது உன்னோட பிரஷ் எது என்னோட பிரஷ்ன்னு தெரியல. ரெண்டுமே பாக்குறதுக்கு அண்ணன் தம்பி மாதிரி ஒரே மாதிரி இருந்துச்சா, அதனாலதான். அண்ணன் தம்பியா? டீ, என் பிரஷ் பிங்க் கலர், உன் பிரஷ் பச்சை கலர். உனக்கு கலர் பிளைண்ட்னஸா இல்ல கண்ணு போச்சா? சரி விடு, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா? ஏன் கிஸ் பண்ணும்போது மட்டும் நல்லா இருந்துச்சோ? சரிதான் போடி. இரு, உன்ன வந்து வச்சுக்கிறேன். வச்சுக்க. பாத்தீங்களா மக்களே, ஒரு பிரஷ்ஷுக்கு இவ்ளோ பஞ்சாயத்து. நம்ம பிரதீப் பண்ண மாதிரி யாராவது உங்க ரியல் லைஃப்ல இப்படி பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எப்பா பிரஷ் பண்ணிட்டு வந்துட்டா 1 நிமிஷத்துல கிளம்பிடலாம்னு நினைச்சீங்களா? அங்கதான் பிரதீப்புக்கு ஒரு பெரிய செக் வச்சா சாரா. மேக்கப் பாக்ஸ் ஓபன் ஆயிடுச்சு. இனிமே பிரதீப்போட நிலைமைய நினைச்சாதான் பாவமா இருக்கு. சாரா ரொம்ப சீரியஸா கண்ல ஐலைனர் வச்சிட்டு இருக்கா. பிரதீப் பின்னாடி வந்து லுக்குன்னு இரும்புறான். டேய் பிரதீப், ஆட்டாதுடா, கூட கிராஸ் போயிட போகுது. இல்லடி, ஆல்ரெடி கண்மே நல்ல அழகா தான் இருக்கு. இதுல எதுக்கு புதுசா ரோடுல கோடு போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்க? ஏய், இப்ப என்ன உனக்கு? ஏன் இப்படி பண்ற? மேக்கப் கலாட்டா எல்லாம் முடிஞ்சு ஒரு வழியா நம்ம ஜோடி கிளம்புற நேரத்துல பிரதீப் மனசுல ஒரு வில்லங்கமான ஆசை வருது. அது என்னன்னு பாருங்களேன். சாரா, உதடல்னா ரொம்ப ட்ரையா இருக்கு. அந்த லிப்பாம் இருந்தா கொஞ்சம் கூட நானும் போட்டுக்கிறேன். ஏன், உனக்குன்னு தனியா வாங்கி கொடுத்தனே, அது என்னாச்சு? அது எங்கேயோ தொலைஞ்சு போச்சு. உன் கையாலே கொஞ்சம் தடவி விட முடியாதானே? கைய விட, உன்னோட உதடு ரொம்ப சாஃப்டாச்சே. சாரா ஒரு நிமிஷம் முறைச்சு பார்த்துட்டு டக்குன்னு பக்கத்துல வந்து பிரதீப்புக்கு ஒரு கியூட் கிஸ் கொடுக்கறா. இந்தா, இப்போ லிப்பாம் ஓகேவா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் லிப்பாம் போட்டு விட்டா நல்லா தான் இருக்கும். இப்பவே உதடு பஞ்சு மாதிரி இருக்குடி. டாய், ரொம்ப வழியாத. மத்ததெல்லாம் கேரளால பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வா கிளம்பலாம். பாத்தீங்களா மக்களே, இதுதான் ஸ்மார்ட் பிரதீப். ஹோ, இதுதான் அவனோட பொருள் எடுத்து அவனே போடுறதுன்னு சொல்வாங்களா? ஸ்மார்ட்டா இருந்தாலும் டேஞ்சரஸ் ஃபெலோ. கிஸ்ஸ வாங்குறதுல இவன் பெரிய கில்லாடி. பின்ன 90s கிட்ஸ்னா சும்மாவா என்ன? சரி, ஆனா ஒரு கண்டிஷன். கார்ல போகும்போது எனக்கு பிடிச்ச இளையராஜா பாட்டு தான் ஓடணும்.
நடுவுல உன்னோட அந்த பிசினஸ் பாட்காஸ்ட் ஹவு டு டபுள் யுவர் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு யாராவது மொக்க போட்டாங்கன்னா ஓட்டுற கார்ல இருந்து குதிச்சிருவேன். ஜாக்கிரதை. பரவாயில்லடி, 2K கிட்ஸா இருந்துகிட்டு ராஜா சார் பாட்டெல்லாம் கேக்குற. வாவ், வாழ்த்துக்கள். பின்ன டிராவல் வந்துட்டா ராஜா சார அடிச்சுக்க முடியுமா? சுமார் 20 நிமிட போராட்டத்திற்கு பிறகு சாரா ஒரு வழியாக ஒரு ஸ்டைலான எல்லோ மாடர்ன் ஸ்கர்ட் அவுட்ஃபிட்டில் வெளியே வருகிறாள். பிரதீப் ஏற்கனவே தயாராகி கார் சாவியை சுழற்றிக் கொண்டிருந்தான். என்ன ஒரு ஆச்சரியம்! 5 மினிட்ஸ்னு சொன்ன, கரெக்டா அரை மணி நேரத்துல வந்துட்டேன். உன்னோட அந்த வேகத்தை பார்த்து புசைன் போல்ட்டே வேந்து போயிருவாரு. கிண்டல் பண்ணது போதும். அந்த சன்கிளாஸ் எடுத்து வச்சிட்டியா? மூணார்ல இறங்கும் போது நான் ஒரு ஹீரோயின் மாதிரி இறங்க வேண்டாமா? பிரதீப் கார்த்திகையை திறந்து காண்பிக்கிறான். இங்க பாரு, உன் சன் கிளாஸ், அப்புறம் நீ கேட்ட அந்த எக்ஸ்ட்ரா சாக்லேட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் செட்டா ரெடியா இருக்கு. இப்ப நீ ஏறினா போதும். சாரா கார் சீட்டில் அமர்ந்து பெல்ட் போட்டபடி, எஸ் இதோ ராஜா சார் மியூசிக் ப்ளீஸ், லெட்ஸ் கோ டு மூனார். காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில் என்ற பாடல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருந்தது. கார் மெதுவாக ஸ்டார்ட் ஆகி வீட்டை விட்டு வெளியேறுகிறது. அதிகாலை அமைதியில் அந்த அபார்ட்மெண்டை உறங்கிக் கொண்டிருக்க பிரதீப்பும் சாராவும் ஒரு சின்ன புன்னகையோடு தங்கள் பயணத்தை தொடங்குகிறார்கள். பார்க்க அழகாதான் இருக்கு, ஆனா கிளம்பும்போது மறக்காம வீட்டை பூட்டிட்டு கேஸ் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டாங்களான்னு யாராவது இவங்க கிட்ட கொஞ்சம் கேளுங்களேன். காலை 7:30 மணி. கார் திண்டுக்கல் நெடுஞ்சாலையில் பறந்து கொண்டிருக்கிறது. ஜன்னல் வழியாக வரும் இதமான காற்று சாராவின் தூக்கத்தை முழுமையாக கலைத்திருந்தது. கார் ஒரு பிரபலமான ஹைவே ஹோட்டலில் நுழைகிறது. சாரா காரை விட்டு இறங்கியதும் ஆழமாக மூச்சை இழுத்து, ஆஹா, அந்த இட்லி வாசனையே என்ன வா வான்னு கூப்பிடுதே. பிரதீப் சீக்கிரம் வாடா. பிரதீப் காரை பூட்டிவிட்டு, இப்போதானடி 5 நிமிஷத்துக்கு முன்னால ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை காலி பண்ண, அதுக்குள்ளேயும் பசியா? நீ சாப்பிடறதுக்குனே முன்னார்ல ஒரு தனி பட்ஜெட் போடணும் போல இருக்கே. சாப்பிட்டத கண்ணு வைக்காதடா எருமை. இருவரும் ஹோட்டலுக்குள் நுழைகிறார்கள். கூட்டம் அலை மோதுகிறது. சாரா வெயிட்டரை அழைத்து, அண்ணா 2 பிளேட் இட்லி, 2 வடை, ஒரு பொங்கல், அப்புறம் அந்த நெய் ரோஸ் நல்லா முறுன்னு இருக்கணும். மாஸ்டர் கிட்ட ஒழுங்கா சொல்லிடுங்க. ஏ இல்லு, இது என்ன கல்யாண பந்தியா? 2 பிளேட் இட்லி மட்டும் வைங்கன, அது போதும். சாரா முறைத்து கொண்டே, பிரதீப் இது ஏன் வயிறு, உன் ஆபீஸ் பட்ஜெட் கிடையாது, கட் பண்ணாத. அண்ணா அவர் சொன்னதை கேட்காதீங்க, நான் சொன்ன எல்லாத்தையும் கொண்டு வாங்க. ஒரு வடைய வேணும்னா அவர் கொடுங்க. 2 இட்லிக்கு மேல உன்னால சாப்பிட முடியாதுன்னு எனக்கே தெரியும். அப்புறம் பாதி இட்லியை என்னோட பிளேட்ல தள்ளிட்டு, பிரதீப் வேஸ்ட்லாம் பண்ணக்கூடாது, சாப்பிடணும் அப்படின்னு எமோஷனல் பிளாக்மெயில் வேற பண்ணுவ. அந்த டிராமாலாம் எனக்கு நல்லாவே தெரியும்டி. சாரா தன் கூந்தலை தள்ளிவிட்டு, நான் அப்படியெல்லாம் ஒன்னும் பண்ண மாட்டேன். அதையும் நான் பார்க்க தானே போறேன். மொவல இட்லி மட்டும் சாப்பிட முடியாம என்னோட சைடு வரட்டும், அப்புறம் இருக்குடி உனக்கு. உணவு மேஜைக்கு வருகிறது. சாரா ஒரு இட்லியை விட்டு சாம்பாரில் முக்கி வாயில் வைக்கிறாள். சொர்க்கம். பின் நக்கலாக, ஆனா இந்த சாம்பார்ல ஏதோ ஒண்ணு கம்மியா இருக்கே, ஒருவேளை காரம் கம்மியும்? ஆனா ஒன்னடி, குறை சொல்றதுக்குனே உனக்கு ஒரு அவார்டு கொடுக்கலாம். ஒழுங்கா சாப்பிட முடி, இன்னும் 500 கிலோமீட்டர் போகணும். நான் ஒன்னும் குறை சொல்லல, உண்மையாதான் சொன்னேன். எனக்கு குறை சொல்ற பழக்கம்லாம் ஒன்னும் இல்ல. ஆமாமா, சொன்னாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு சும்மா இருக்கிறதுக்கு ஹோட்டல் ஓனர் ஒண்ணு பிரதீப் இல்லல. இந்த விஷயத்துல அப்படியே உங்க அம்மா மாதிரியே இருக்காடி. சாப்பிட்டுக் கொண்டிருந்த சாரா முறைக்கு பிரதீப் உடனே தலை குனிந்து தன் பிளேட்டில் இருந்த தோசையை சாப்பிட தொடங்கினான். பிரதீப் நிமிர்ந்து பார்க்க சாரா இன்னும் பிரதீப்பை முறைந்து கொண்டுதான் இருந்தாள். சரி சாப்பிடு, முறைக்காத. என்னோட குடும்பத்தை பத்தி பேசலன்னா உனக்கு இன்னைக்கு தூக்கமே வராதே. ஏன் உங்க அம்மா மட்டும் யோக்கியமா? சரி, அத்தை கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு அன்னைக்கு நான் கால் பேசினா. ஏம்மா தாயே, தெரியாம சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிரு. டே பிரதீப், உனக்கு எப்போ உண்மையை பேசணும்னே தெரியாதாடா? பேசாம சாப்பிட்டுட்டு வா. காலையில என்னோட வாய கலராது, அப்புறம் அசிங்கமா ஏதாச்சும் சொல்லிட போற. ஆரம்பிச்சுட்டாங்கயா. என்னடா பொழுது விடிஞ்சு நல்லா போயிட்டு இருக்குன்னு பார்த்த, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சாப்பிட்டு முடித்துவிட்டு பிரதீப் பில் கட்ட செல்லும் போது அவனுடைய போன் அலறுகிறது. திரையில் த டெர்மினேட்டர் என்ற பெயர் மின்னுகிறது. பிரதீப்பின் முகம் சட்டென்று மாறுகிறது. அவன் சாராவை பயத்துடன் பார்க்கிறான்.
சாரா கையெழும்பி விட்டு வந்து, யாரிடா அது டெர்மினேட்டர்னு சேவ் பண்ணிருக்க? ஒருவேளை அதுவும் மேனேஜரா? பிரதீப் தொண்டையை நனைத்து கொண்டு, சத்யா தான் என் டீம் லீட். இந்த நேரத்துல ஏன் கூப்பிடுறான்னு தெரியலையே. பிரதீப் போனை எடுக்கிற, நெட்வொர்க் இல்லைன்னு சொல்லிட்டு கட் பண்ற. நம்ம டூர் அவன் கெடுக்க விட மாட்டேன். அவனை ஏதாச்சும் மாத்தி சொன்ன அவ்வளவுதான். பிரதீப் தயக்கத்துடன் போனை எடுக்கிறான். ஹலோ, சொல்லுங்க சத்யா. என்னது? இப்பவே வா. ஆனா நான் லீவ்ல இருக்கேனே. சாரா பக்கத்தில் வந்து மெல்லிய குரலில், அவன் கிட்ட நான் இப்போ அருவிக்குள்ள குதிச்சிட்டு இருக்கேன், சிக்னல் கிடைக்காதுன்னு சொல்ல. இல்ல சத்யா, என்னால இப்போ லேப்டாப்பை ஓபன் பண்ண முடியாது. ஆமா ஆமா, சரி ஓகே. என்னது? அவன் அவசரமா? பிரதீப் போனை வைத்துவிட்டு சாராவை ஒரு மாதிரி பார்க்கிறான். என்ன சொன்ன அந்த மனுஷன்? ஏதாச்சும் வேலை கொடுத்தானா? சொல்லுடா. லேப்டாப் எடுத்து கார்ல உட்கார போறியா? அப்படி மட்டும் ஏதாச்சும் பண்ண, இன்னைக்கு அந்த லேப்டாப்பா இல்ல நானானு ரெண்டுல ஒன்னு பாத்துடுவேன். ஹே, அப்படியில ஒண்ணு இல்லடி. சத்யா வேலை விஷயமா கூப்பிடல. அவன் ஃபேமிலியோட கொடைக்கானல் போயிட்டு இருக்கானா. நம்ம கார் நம்பரை பார்த்துட்டு, டே பிரதீப், நீ இதே ஹோட்டல்ல தான் இருக்கியா? நான் பின்னாடி டேபிள்ல தான் இருக்கேன், திரும்பி கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்றான். சாரா அதிர்ச்சியில் திரும்பி பார்க்கிறாள். அங்கே ஒரு ஆண் கையை ஆட்டிக்கொண்டே இவர்களை நோக்கி வருகிறான். ஐயோ, இது ஆபீஸ் விட கொடுமையா இருக்கே. டூர்ல கூட இவங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதா? ஹோட்டல் அண்ட் வாஷ் பேசின் அருகே சாரா அதிர்ச்சியில் நிற்க, பிரதீப்பின் டீம் லீடர் சத்யா தன் குடும்பத்தோடு, ஹலோ பிரதீப் என சிரித்தபடி நெருங்கி வருகிறார். என்ன பிரதீப், என்ன ஒரு கோஇன்சிடென்ட். நான் பின்னாடி டேபிள்ல இருந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். இவங்க தான் ஒய்ஃப் சாராவா? நேத்து ஜூம் கால்ல கூட ஒய்ஃப் கூட ட்ரிப் போறேன்னு சொன்னியே. பிரதீப் தர்ம சங்கடமாக சிரித்துக்கொண்டு, ஆமா சத்யா, இவங்க தான் சாரா. நாங்க அப்படியே கேரளா வரைக்கும் ஒரு சின்ன ட்ரிப். சாரா பற்களை கடித்துக்கொண்டு செயற்கையான ஒரு சிரிப்புடன், ஹலோ சார், நீங்க தான் அந்த டெர்மினேட்டர் சத்யாவா? ஐ மீன் பிரதீப்போட ஃபேவரட் டீம் லீடர் சத்யாவா? டெர்மினேட்டரா? என்ன பிரதீப், இப்படிதான் என்னை பத்தி சொல்லியிருக்கியா? ஐயோ, அது 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 வந்து நான் உங்களை ஒர்க்ல டெர்மினேட்டர் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் பவர்ஃபுல்னு பெருமையா தான் சத்யா சொன்னேன். வேற ஒன்றும் இல்லை. நல்ல வேலை பிரதீப், உன்னைய நான் இங்க பார்த்தேன். அந்த கிளைம் பிரசன்டேஷன்ல ஒரு சின்ன டவுட். அந்த கிராஃப் மட்டும் கொஞ்சம். சார், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இப்ப நம்ம இருக்கிறது ஹைவே ஹோட்டல், ஐடி பார் கிடையாது. இந்த இட்லி வாசனையில லேப்டாப் ஓபன் பண்ணா அந்த கிராபிக்ஸ் எல்லாம் சாம்பார்ல நனைஞ்சு போயிடும். இப்போதைக்கு ஆபீஸ் பேச்சு டிக்கில போட்டு பூட்டி வைக்கலாமா? சத்யா கொஞ்சம் அசடு வழிந்து சிரித்துவிட்டு, கரெக்ட் தான் சாரா, லீவ்ல இதெல்லாம் பேசக்கூடாது தான். ஆனா பிரதீப், உனக்கு தான் நல்லாவே தெரியுமே அந்த டெட்லைன். இல்ல சத்யா, சாரா சொல்றதும் சரிதான். நான் வேணும்னா நைட் ஹோட்டல்ல போயிட்டு கால் பண்றேன். சாரா பிரதீப்பின் காலில் நசுக்கி விட்டு, நைட்டும் முடியாது சார், ஏன்னா நைட்டு நாங்க பிஸியா நட்சத்திரங்களை என்ன போறோம். பிரதீப், உன்னோட ஒய்ஃப் செம்ம ஹியூமரா பேசுறாங்க. பிரதீப் மைண்ட் வாய்ஸில், என்னது ஹியூமரா பேசுறாளா? யோ, பேசாம சீக்கிரம் போயிரு, அதுதான் உனக்கு நல்லது. இல்லன்னா அந்த அடுப்புல மூஞ்சிய வச்சு தேயும் தேய்ச்சிட போறா. ஆல்ரெடி காதுல புகை வந்துகிட்டு இருக்கு, அது என் கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. சத்யாவின் மனைவி அவரை அழைக்க அவர் நகர்கிறார். ஓகே பிரதீப், என் ஒய்ஃப் கூப்பிடுறா, நம்ம அப்புறம் பேசலாம். ஹாப்பி ட்ரிப். தேங்க்ஸ் சத்யா, சேம் டு யூ. அப்புறம் நீங்களும் பார்த்து போயிட்டு வாங்க. சாரா அவர் போனதும் மூச்சை விட்டு, அப்பாடா, மனுஷன் என்ன ஒரு வில்லங்கம். இங்கேயும் வந்து லேப்டாப்னு ஆரம்பிக்கிறான். பிரதீப், வண்டி எடு. அவன் வண்டி கிளம்புறதுக்கு முன்னாடி நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். இல்லன்னா நம்ம கார் பின்னாடியே வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட்னு கேட்டாலும் கேட்பான். அவனும் பாவம் சாரா, அவனுக்கும் ஒரு ப்ரெஷர் தான். ஆனா நீ அவன்கிட்ட டெர்மினேட்டர்னு சொன்னா பாத்தியா, என் ஹார்ட் பீட்டே ஒரு நிமிஷம் நின்னு போச்சுடி. அது நான் வேணும்னு தான் சொன்னேன். பின்ன இங்க வந்து ஒர்க் அது இதுன்னு சொன்னா கடுப்பு வருமா வராதா? சரி, இப்ப காஃபி குடிச்சிட்டு வேகமா கிளம்பு. அந்த மேனேஜர் வண்டிக்கு முன்னாடி நம்ம கார் இருக்கணும். லெட்ஸ் கோ. கார் மீண்டும் நெடுஞ்சாலையில் சீருகிறது. சாரா நிம்மதியாக சாய்ந்து அமர்கிறாள். பிரதீப், அந்த ராஜா சார் பாட்டு போடு. இதோ உன் ராஜா சார் வந்தாச்சு. இனிமே 3 வரைக்கும் எந்த டெர்மினேட்டரும் வரமாட்டான், அதுக்கு நான் கேரண்டி. நம்புறேன், அதையும் பாப்போம். காரில் வெற்றி விழா படத்திலிருந்து பூங்காற்று உன் பேர் சொல்ல கேட்டேனே இன்று, நீரூற்று என் தோள் கொஞ்ச பார்த்தேனே இன்று என்ற பாடல் ஓடிக்கொண்டிருந்தது. சோ மக்களே, இதோ கார் கிளம்பிடுச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.
நேரம் சரியாக மதியம் 12 மணி. ஹைவே ஹோட்டலில் சாப்பிட்டு முடித்துவிட்டு கார் கிளம்புகிறது. வானம் திடீரென கருத்து பேய் மழை பெய்யத் தொடங்குகிறது. வைப்பர்கள் வேகமாக இயங்கினாலும் சாலை மங்கலாக தெரிகிறது. மழை பெய்யும் அந்த நேரம் சாலையோரம் ஒரு முதியவர் நனைந்தபடி கையை அசைத்து லிஃப்ட் கேட்கிறார். பாவுண்டு, இந்த மலையில ஒரு வயசானவர் நிக்கிறாரு, லிஃப்ட் கொடுக்கலாமா? சாரா பதற்றத்துடன், வேண்டாம் பிரதீப், இந்த நேரத்துல யாரும் தெரியாம நிறுத்தாத, எனக்கு ஏதோ தப்பா தோணுது, வண்டியை ஓட்ட. பிரதீப் அதை கேட்காமல் இறக்கப்பட்டு காரை நிறுத்துகிறார். அந்த முதியவர் நனைந்தபடி பின் சீட்டில் ஏறுகிறார். ரொம்ப நன்றி தம்பி. அடுத்து 1 கிலோமீட்டர்ல ஒரு கோவில் வரும், அங்கே என்னை இறக்கி விட்டுருந்த. கார் நகரத் தொடங்குகிறது. திடீரென பின் சீட்டில் இருந்த முதியவரின் குரல் மாறுகிறது. சட்டென்று அவர் தன் மடியில் மறைத்து வைத்திருந்த கூர்மையான கத்தியை எடுத்து முன் சீட்டில் இருக்கும் சாராவின் கழுத்தில் வைக்கிறார். முதியவர் கர்ஜனையுடன், டேய், வண்டியை நிறுத்துறா, சத்தம் போட்ட உன் பொண்டாட்டி கழுத்தை அறுத்தே போடுவ. பிரதீப் உடனே உறைந்து போகிறான். அவன் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடிக்கிறது. சாரா என்று அவன் கத்த முயல கத்தியின் நுனி அவளது கழுத்தில் அழுத்துகிறது. பிரதீப் நடுங்கும் கைகளால் காரை ஓரமாக நிறுத்துகிறான். அங்கே காரை மறைத்துக் கொண்டு 4 பேர் கொண்ட ஒரு கும்பல் பயங்கர ஆயுதங்களுடன் நிற்கிறது. அந்த முதியவர் சாராவை காரிலிருந்து கீழே இறக்குகிறார். பிரதீப் அதிர்ச்சியில் உறைந்து சீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்போது தற்செயலாக காரின் மியூசிக் சிஸ்டத்தில் இளையராஜாவின் இசையில் ரஜினியின் முரட்டுக்காளை படத்தின் அந்த மாசான தீம் மியூசிக் ஒலிக்க தொடங்குகிறது. ஜே ஜே, அண்ணனுக்கு ஜே, அண்ணனுக்கு ஜே, காளையனுக்கு ஜே, காளையனுக்கு ஜே ஜே. அந்த பின்னணி இசை பிரதீப்பின் காதுகளில் ஒலிக்க அவன் காரின் கதவை திறந்து வெளியில் வந்து நிற்கிறான். ஐயோ மக்களே, பிரதீப்புக்கு கோவம் வந்துருச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு மூவிஸ் பார்த்திருப்போம். அந்த கும்பலில் இருந்த ஒருவன் சூப்பர்மேன் போல பறந்து வந்து காரின் முன் பம்பரில் பயங்கரமாக மோதுகிறான். வெயிட், பிரதீப் தான் கார் பக்கத்துல இருக்கான். அப்புறம் எப்படி இவன் வந்து விழுந்தான்? பிரதீப், இங்க என்னப்பா நடக்குது? அந்த நபர் முகம் சிதைந்து கீழே விழுகிறார். பிரதீப் அதிர்ச்சியில் பார்க்க அங்கே சாரா பயந்து நடுங்கும் பெண் போல இல்லை. அவள் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபைட்டர் போல மாறி இருந்தாள். அவளுடைய கண்கள் நெருப்பை கக்கின. இன்னொருவன் ஒரு பெரிய மரக்கட்டையுடன் வந்தான். சாரா பின்னால் பாய்ந்து, அதாவது பேக் ஃபிளிப் அடித்து தப்பித்து ஒரு மரத்தை படித்து அப்படியே சுழன்று, அதாவது 360 டிகிரி கிக் என்று சொல்வார்களே, அதே மாதிரி அவன் தாடையிலேயே ஒரு உதை கொடுத்தாள். அவன் பற்கள் தெறிக்க கீழே விழுந்தான். 3வது ஆள் கத்தியுடன் முன்னேறினான். சாரா ஒரு வினாடி கூட தாமதிக்கவில்லை. அவன் கையை பிடித்து முறுக்கி அக்கிடோ முறையில் அவனை தலைகீழாக தூக்கி எறிந்தாள். அவன் தரையில் விழுந்த வேகத்தில் அவனது தோள்பட்டை விலகியது. கடைசி ஆள் சாராவின் வேகத்தை பார்த்து மிரண்டு போய் கத்தியை போட்டுவிட்டு ஓடத் தொடங்கினான். சாரா விடவில்லை. தரையில் கிடந்த ஒரு கல்லை எடுத்து அவன் பின்னந்தலையை நோக்கி வீசினாள். அது துல்லியமாக தாக்க அவன் அங்கேயே குப்புற விழுந்தான். மழை வேகம் குறையாமல் பெய்து கொண்டிருக்க சாரா நடு ரோட்டில் நின்றிருந்தாள். அவள் உடல் மழையில் நனைந்து ஆக்ரோஷமாக மூச்சு வாங்கிக் கொண்டிருந்தது. ரஜினிகாந்தின் அந்த மாஸ் மியூசிக் இன்னும் பின்னணியில் ஒலித்துக் கொண்டிருந்தது. சண்டை முடிகிறது. சாரா மூச்சுரைக்க தன் கலைந்த கூந்தலை சரி செய்கிறாள். மழை துளிகள் அவள் முகத்தில் தெரிக்க அவளுடைய அந்த ஆக்ரோஷமான முகம் மெல்ல மென்மையாக மாறுகிறது. அவள் பிரதீப்பை பார்க்கிறாள். பிரதீப் இன்னும் காரின் கதவை படித்தபடி சிலையாக நின்று கொண்டிருக்கிறான். சாரா இயல்பான குரலில், என்ன பிரதீப் அப்படி பாக்குற? கிளம்பலாமா? நேரமாகுது பாரு. பிரதீப் திக்பிரமை பிடித்து, சாரா,
நீ நீ யாரு? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நீங்க யாரு? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பாம்பேல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சாரா மெதுவாக திரும்பி தன் கலைந்த கூந்தலை பின்னால் தள்ளி, சரி வாடா போலாம், எப்ப பாரு காமெடி பண்ணிட்ட, காரை ஸ்டார்ட் பண்ண. நெடுஞ்சாலையில் அடிபட்டு கிடந்த அந்த கும்பலை திரும்பி பார்க்காமல் சாரா மிகவும் இயல்பாக காரின் முன்சீட்டில் வந்து அமர்ந்தாள். மழையில் நனைந்த அவளது ஆடை சொட்ட சொட்ட இருந்தது. என்ன பிரதீப், அப்படியே உட்காந்துட்ட? வண்டி ஏடு, அந்த ஆளுங்க எழுந்திருச்சு வரதுக்குள்ள நம்ம இந்த இடத்த விட்டு போகணும். என்னது எந்திரிச்சு வர்றதுக்குள்ளவா? இனிமே அவங்க நாளை காலையில தான் எந்திரிப்பாங்க. எப்படி இப்படிலாம் சொல்லவே இல்லை. பிரதீப், நம்ம அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல, ஸோ அதான் உனக்கு இதெல்லாம் தெரியல. ஆனா என் காலேஜ் லைஃப் பத்தி உன்கிட்ட நான் அதிகமா சொன்னதில்ல. நான் ஒரு பிளாக் பெல்ட். எங்க அப்பா போலீஸ் ஆஃபீஸர்னு உனக்கு தெரியும். ஆனா அவர் எனக்கு கொடுத்த ட்ரைனிங் பத்தி உனக்கு தெரியாது. ட்ரைனிங்கா? இது ட்ரைனிங் மாதிரியா தெரியலையே. ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர் மாதிரில அடிச்ச. சாரா சிரித்துக்கொண்டே அவனது பக்கம் திரும்பி, ஐயோ கில்லர் எல்லாம் இல்ல பிரதீப், செல்ஃப் டிஃபென்ஸ். ஒரு பொண்ணு தனியா இருக்கும்போது தன்னை காப்பாத்திக்க தெரிஞ்சுக்கணும்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் நீ வேற பாவம், ரொம்ப சாதுவான ஆளா, உன்னை காப்பாத்தவாவது எனக்கு இது தெரிஞ்சிருக்கணும்ல. வாயில மட்டும்தான் சிப்ஸை நொறுக்கு வாயின்னு பார்த்தேன். பரவாயில்லடி, எலும்புலாம் நொறுக்கிற. டேஞ்சரஸ் கேர்ள். அப்போ இனிமே நம்ம வீட்டில் எனக்கு ஏதாவது ஆபத்துனா நீ இந்த பவுன்சர் மாதிரி வந்து என்னை காப்பாற்றணும். வீட்ல உனக்கு ஆபத்து வர்றது என்னாலதான் இருக்கும். அப்போ உன்னை யாருமே காப்பாத்த முடியாது. இப்போதைக்கு வண்டியை வேகமா ஓட்டு. மூணார் போறதுக்குள்ள எனக்கு ஒரு சூடான காஃபி குடிச்சியே ஆகணும். டெஃபினெட்லி. இனிமே நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தருவேன். மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். நேரம் சரியாக மதியம் 2 மணி. ஹைவேயில் கார் சீறிக் கொண்டிருக்கிறது. ஏசி காற்றில் சாரா ஒரு சின்ன போர்வைக்குள் பொட்டலம் போல சுருண்டு ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாள். பிரதீப் டிரைவிங்கில் பிஸியாக இருக்கிறான். அவன் ரொம்ப நேரமாக எதையோ பறிகொடுத்தவன் போல தவித்துக் கொண்டிருக்கிறான். காருக்குள் ஏதோ ஒரு சஸ்பென்ஸ். பிரதீப் மெதுவாக தன் இடது கையை கியர் பாக்ஸுக்கு அருகில் இருக்கும் டேஷ்போர்டு பக்கம் நகர்த்துகிறான். தன் கையில் இருந்த ஒரு சிகரெட் பாக்கெட்டை நைஸாக எடுக்கிறான். பிரதீப் மனதிற்குள், ஆஹா, கிளைமேட் சும்மா வேற லெவல்ல இருக்கே. இந்த நேரத்தில் ஒரு தம்மு போட்டா சும்மா கெத்தா இருக்கும். இவ தான் வேடிக்கை பார்க்கறாளே, மெதுவா எடுத்துருவோம். அவன் மெதுவாக ஒரு சிகரெட்டை எடுத்து வாயில் வைக்க போன அந்த நொடி பலா! மக்களே, இதோ சத்தம் கேட்டுச்சுல, எனக்கும் கேட்டுச்சு. சாரா பிரதீபா அரைஞ்சிருக்கான்னு, இல்லனா பிரதீபா சாரா அரைஞ்சிருக்கான்னு. எப்படி பார்த்தாலும் அரை என்னமோ பிரதீப்க்கு தான் விழுந்திருக்கணும். பிரதீபின் இடது கண்ணத்தில் சாரா ஒரு அழகான ஸ்லாப் கொடுத்திருந்தாள். பிரதீப் அதிர்ச்சியில் ஸ்டீரிங்கையே ஒரு திருப்பி விட்டான். எதுக்கடி அடிச்ச? வண்டி கவுந்திருக்கும்ல. சாரா கண்களை உருட்டி, வண்டி கவுந்தா பரவாயில்ல, ஆனா என் முன்னாடி நீ சிகரெட் எடுத்து உன் மண்டை கவுந்துரும்னு ஏற்கனவே சொல்லிருக்கனா இல்லையா? அந்த தம்மை இப்பவே தூக்கி போடு. ஏய், அது 100 ரூபா பாக்கெட்ரி. 100 ரூபானா சும்மாவா? 4 இட்லி 2 வடை வரும். வேஸ்ட் பண்ணாத, அப்படியே ஓரமா இருக்கட்டும். ஓ, வேஸ்ட் பண்ண கூடாதா? அப்போ நீயே அதை சாப்பிடு, ஆனா பத்த வைக்க கூடாது. என்ன சொல்ற? ஏய், இது சும்மா ஒரு ரிலாக்ஸேஷன் தான். அந்த 4 பேர் அடிச்சு போட்டல, எனக்கு அதுல இருந்து என்ன ஷாக் குறையவே இல்லை. அதுக்காக தான். ஓஹோ, அந்த ஷாக்க குறைக்க சிகரெட் வேணுமா? அப்போ நான் கொடுத்த இந்த ஷாட் எப்படி இருக்கு? இதுல உன் ஷாக் எல்லாம் பறந்து போயிருக்குமே. பிரதீப் கண்ணத்தை தடவிக்கொண்டே, நிஜமாவே நீ ஐடி கம்பெனில தான் வேலை பார்க்கறியா, இல்ல வேற ஏதாவது பவுன்சர் வேலை பார்க்கறியா? கை அவ்வளவு கனமா இருக்கு. அந்த 4 பேருக்கு விழுந்த அடியை விட இது ரொம்ப பலமா இருக்குடி. இன்னொரு தடவை டேஷ்போர்டு பக்கம் உன் கை போச்சு, அப்புறம் உன் கை டேஷ்போர்ட் மாதிரியே தட்டையா ஆயிடும். புரியுதா? புரியுது மேடம். ஆனா உனக்கு மூட் ஸ்விங் ரொம்ப அதிகமா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ்வளோ ரொமான்டிக்கா பேசின, இப்போ என்னடா இப்படி சண்டை போடுற? ரொமான்ஸ் வேற, ஹெல்த் வேற. ரொம்ப வலிக்குதா பிரதீப்? நல்லா அடிச்சிட்டு வலிக்குதான் வேற கேக்குறியா? நம்ம நாயகன் பிரதீப் சாரா மேடம் தூங்குறான்னு நினைச்சு டேஷ்போர்ட்ல இருந்து தம்ம எடுத்தாரு பாருங்க. அங்க ஆரம்பிச்சது வேண. சாரா மேடம் போட்ட பல்லாரடியில நம்ம ஆளுக்கு பனிமூட்டத்துல கூட நட்சத்திரம் தெரியுது. மக்களே, நம்ம பிரதீப் கண்ணும் ஒரு பக்கம் செவந்து போய் வீங்கிருக்க. வழியில பழம் விக்கிற ஒரு பாட்டி லிஃப்ட் கேக்குறாங்க. தம்பி, இந்த பழக்கூடைய சந்தையில இறக்கி விடுப்பா அப்படின்னு பாட்டி ஏறினதுமே நம்ம ஐடி ஜோடியோட மானம் காத்துல பறக்க போகுது. பாப்போம். பாட்டி வண்டியில் ஏறி உட்கார்ந்ததும்
பிரதீப் கன்னத்தையே உற்று பார்க்கிறாள். ஏன்பா தம்பி, நல்லா தானே வண்டி ஓட்டுற, ஆனா உன் முகத்துல ஒரு பக்கம் மட்டும் ஏன் செவ்வாழை பழம் மாதிரி செவந்து போய் கிடக்கு? ஏதோ வண்டு கிண்டு கடிச்சிருச்சா? ஆஹா, பாட்டி எடுத்த உடனே மேட்டருக்கு வந்துட்டாங்க. இப்ப நம்ம பிரதீப் என்ன ரீல் சுத்த போறாருன்னு பார்க்கலாம். பிரதீப் தர்ம சங்கடமா நெளிஞ்சுக்கிட்டே, அது 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 வந்து பாட்டி, இது புது மாடல் கார் இல்ல, இதுல ஏர் பேக் இருக்குல்ல, அது வேலை செய்யுதான்னு செக் பண்ணும்போது தெரியாம மூஞ்சில வந்து மோதிருச்சு, அதான் இப்படி ஆயிருச்சு. ஏர் பேக்கா? அது என்னப்பா, காத்து பையா? அது என்னமோ தெரியல, ஆனா உன் கன்னத்துல 5 விரலும் அச்சு பதிஞ்சிருக்கே. அந்த பை 5 விரல் வச்ச கை மாதிரி இருக்குமோ? சாரா சிரிப்பை அடக்கிக் கொண்டு, ஆமா பாட்டி, அது ஆட்டோமேட்டிக் கைதான். வண்டியில ஏதாவது தப்பு பண்ணினா அதுவே கன்னத்துல ஒரு பழர் கொடுக்கும். இன்னைக்குதான் அந்த வசதி ஓபன் ஆச்சு. அப்படியா சங்கதி? பட்டணத்துல என்னென்னமோ கண்டுபிடிக்கிறீங்கப்பா. சரி தம்பி, ஆமா, ஒரு மாதிரி கருகின வாசனை வருதே, புகையில எதுவும் வச்சிருக்கியா? ஐயோ பாட்டி, அது சிகரெட் இல்ல, அது அது வந்து ஏப்பா, உடம்ப கெடுத்துக்காத. இந்தா, என் கூடையில இருக்கிற இந்த நாட்டு பழங்களை சாப்பிட. இத சாப்பிட்டா அந்த புகையில வாசனையும் போயிடும், உன் கன்னத்துல இருக்கிற ஏர் பேக் வீக்கமும் குறைஞ்சிரும். பாட்டியோட ஊர் வந்தாச்சு. வண்டி நின்னதும் கூடையை இறக்கிட்டு பாட்டி ஒரு பிட்டு போட்டாங்க பாருங்க. ரொம்ப நன்றிப்பா தம்பி. அப்புறம் அம்மா, தம்பிய ரொம்ப ஏர் பேக் செக் பண்ண விடாதீங்க, பாவம் கண்ணும் தாங்காது. வண்டியிலேயே கை வருதுன்னு இந்த தம்பி ஏதோ கதை சொல்லுது. எனக்கு தெரியாதா என்ன நடக்குதுன்னு? 2 பேரும் சண்டை போடாம போயிட்டு வாங்க. பாட்டிக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு மக்களே. கண்ணு சுமிட்டிட்டு போறாங்க பாருங்க. பாத்தியாடி, அந்த பாட்டி கூட எனக்கு கலாய்க்குது. எல்லாம் உன்னாலதான். நம்ம ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறாரு மக்களே. சாரா மேடம் இப்பதான் இறங்கி வராங்க. சாரிடா, கோவப்படாத. அந்த பாட்டி சொன்னது நிஜம்தான். ரொம்ப வீங்கிடுச்சோ? மெதுவாக பிரதீப் பக்கம் சாய்ந்து அடி வாங்கிய அதே கன்னத்தில் மென்மையாக ஒரு முத்தம் கொடுக்கிறாள். பிரதீப் அப்படியே ஷாக் ஆகி, ஆஹா, ஒரு அடிக்கு ஒரு கிஸ்ஸா? அப்போ நான் மறுபடியும் சிகரெட் எடுத்தா இன்னொரு அடி கிடைக்கும். அப்படின்னா எனக்கு இன்னொரு கிஸ் கிடைக்குமா? அப்போ உனக்கு கிஸ் கிடைக்காது பிரதீப், ஹாஸ்பிட்டல்ல பெட் தான் கிடைக்கும். வண்டி ஏடு. பிரதீப் மறுபடியும் ஃபார்முக்கு வந்துட்டாரு. காரு சும்மா ஸ்பீட் எடுக்குது. நேரம் மதியம் 3 மணி. வானம் சட்டென்று தன் நிறத்தை மாற்றியது. இதுவரை பெய்த சாதாரண மழை இப்போது பேய் மழையாக மாறியது. காரின் வைப்பர்கள் தன் முழு வேகத்தில் இயங்கியும் முன்பக்கம் 1 அடி தூரம் கூட தெரியாத அளவுக்கு மழை நீர் கொட்டியது. பிரதீப், கிளைமேட் என்ன திடீர்னு எப்படி மாறிடுச்சு? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தானே இருந்தது. பிரதீப் வைப்பர்களை ஆன் செய்தபடி, மலைப்பாதையில் இதெல்லாம் சாதாரண தான் சாரா, ஆனா இந்த மேகத்தை பார்த்தா சாதாரண மழையாவும் தெரியல, பயங்கரமான காத்து வேற வீசுது. சரி, பாப்போம் என்ன நடக்குதுன்னு. பிரதீப், கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கு. முன்னாடி ரோடு கூட தெரியல. வண்டி எங்கேயாவது நிறுத்தலாமா? பிரதீப் ஸ்டேரிங்கை பிடித்தபடி கூர்மையாக ஜன்னல் வழியே பார்த்தான். வேண்டாம் சாரா, இது யானைகள் நடமாடுற ஏரியா. வண்டியை நிறுத்தாம நான் மெதுவாவே ஓட்டுறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, சொன்னா கேளுடா. என்ன புருஸ்லி மேடம், எதுக்கு போய் பயந்துகிட்டு? நான் உங்களை பெரிய வீரன்ல நினைச்சேன். நீங்க என்னடனா இப்படி இருக்கீங்க? விளையாடாது பிரதீப், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். மழை ரொம்ப அதிகமா இருக்கு. திடீர் என்று ஒட்டுமொத்த பூமியும் அதிர்வது போல ஒரு பிரம்மாண்டமான இடி முழக்கம். கார் கண்ணாடி அதிரும் அளவுக்கு அந்த சத்தம் இருந்தது. அடுத்த நொடியே ஒரு மின்னல் கீற்று வானத்தை 2ஆக பிளந்து கொண்டு சாலையின் மிக அருகில் இருந்த ஒரு ராட்சச மரத்தை தாக்கியது. மின்னல் தாக்கிய அந்த மரம் அப்படியே தீப்பிடித்தபடி முறிந்து கார் வரும் சாலையின் குறுக்கே விழுகிறது. பிரதீப், மரம் மரம், பிரேக்க போடு. பிரதீப் பதற்றத்தில் பிரேக்கை பலமாக மிதிக்கிறான்.
ஆனால் ஈரமான சாலை மற்றும் விழுந்த மரத்தின் கிளைகள் காரணமாக காரின் டயர்கள் பிடிமானத்தை இழக்கின்றன. கார் அப்படியே ஒரு பக்கமாக சரிந்து சாலையின் ஓரத்தில் இருந்த தடுப்பு சுவரை மோதி உடைத்துக் கொண்டு பள்ளத்திற்குள் பாய்கிறது. ஐயோ சாரா, கெட்டியா பிடிச்சுக்கோ, ஸ்டேரிங் கண்ட்ரோல்ல கிடைக்கல. கார் அடர்ந்த காட்டின் சரிவில் உருளத் தொடங்குகிறது. சாலையின் ஓரத்தில் இருந்த தடுப்பு சுவரை மோதி உடைத்துக் கொண்டு கார் கீழ் நோக்கி சரிந்தது. அடர்ந்த காட்டின் சரிவில் கார் உருளத் தொடங்கியது. மரக்கிளைகள் கண்ணாடிகளை தாக்க சில்லுகள் சிதறின. கடைசியாக ஒரு பெரிய பாறையில் மோதி கார் நின்றது. காரின் முன்பக்கம் நசுங்குகிறது. இன்ஜினிலிருந்து லேசாக புகை வருகிறது. வெளியே மழை பேய்த்தனமாக பெய்து கொண்டிருக்கிறது. மின்னல் வெட்டும் போதெல்லாம் அந்த அடர்ந்த காடு ஒரு நொடி பேய் உருவம் போல தெரிந்து மறைகிறது. சாரா மெதுவாக கண்களை திறக்கிறாள். அவளுக்கு உலகம் சுற்றுவது போல இருக்கிறது. காதுகளில் ஒரு விதமான ரீங்கார சத்தம். மெல்ல தலையை திருப்பி பார்க்கிறாள். பிரதீப் 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 ஸ்டீரிங்கின் மேல் தலையை சாய்ந்து கிடக்கிறான். அவனுடைய நெற்றியிலிருந்து வழிந்த ரத்தம் ஸ்டீரிங் வழியாக சொட்டு சொட்டாக அவனுடைய ஜீன்ஸ் பேண்டில் விழுந்து கொண்டிருக்கிறது. அவன் அசைவற்று இருக்கிறான். சாரா பதற்றத்துள் கத்துகிறாள். பிரதீப், கண்ணு தரடா பிரதீப். அவள் நடுங்கும் கைகளால் அவன் முகத்தை தொடுகிறாள். அவன் உடல் சில்லிட்டு போயிருக்கிறது. அவன் நெற்றியில் ஏற்பட்ட ஆழமான காயம் அவள் கைகளில் இரத்தத்தை ஊட்டுகிறது. தன் கையில் இருக்கும் இரத்தத்தை பார்த்ததும் சாராவுக்கு இதயம் நின்றுவிடும் போல இருக்கிறது. ஐயோ பிரதீப், என்ன பயன்படுத்தாத, எந்திரி, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். எனக்கு மூணார் வேண்டாம், எதுவும் வேண்டாம், பிளீஸ் எந்திரிடா. சாராவின் கதறல் கேட்டு பிரதீப் மெதுவாக முனகுகிறான். கண்கள் பாதி அளவு திறக்கின்றன. அவனுக்கு பார்வை மங்கலாக இருக்கிறது. சாரா, நீ நீ நல்லா இருக்கியா? உனக்கு அடி எதுவும் படலையே? சாரா அழுகையை அடக்க முடியாமல் அவன் கைகளை பிடித்துக் கொண்டு, எனக்கு ஒண்ணும் இல்லடா, உனக்கு தானே வருது, நாம எங்க இருக்கோன்னு தெரியல, கார்ல இருந்து வெளியே போக முடியல, கதவு ஜாம் ஆயிருக்கு. பிரதீப் மெதுவாக கண்களை திறந்து நிலைமையை உணர முயல்கிறான். சாரா தான் அணிந்திருந்த ஸ்கர்ட்டில் ஒரு முனையை அவசர அவசரமாக கிழித்து அவன் நெற்றியில் வழியும் ரத்தத்தை துடைக்கிறாள். சாரா கண்களில் நீர் ததும்ப, கொஞ்சம் பொறுத்துக்கோ பிரதீப், வலிக்கும் தான். அவள் மிக நெருக்கமாக வந்து மிகுந்த கவனத்துடன் அவன் காயத்தில் அந்த துணியை வைத்து அழுதுகிறாள். அவளுடைய விரல்கள் லேசாக நடுங்குவதை பிரதீப் உணர்கிறான். அவளுடைய கண்ணீர் ஒரு துளி அவன் கன்னத்தில் விழுகிறது. பிரதீப் வலியை மறந்து அவளையே பார்த்தபடி, ஏய், எதுக்குடி அழுகிற? நான் உயிரோட தான் இருக்கேன். அவ்வளோ சீக்கிரமா உன்னை விட்டு நான் போக மாட்டேன். வாய மூடு பிரதீப், இந்த நேரத்துல உனக்கு நக்கலா? எனக்கு எவ்வளவு பயமா இருந்தது தெரியுமா? அவள் அந்த துணியை கொண்டு காயத்தை சுற்றி கட்டுகிறாள். அவள் முகம் அவன் முகத்திற்கு மிக அருகில் இருக்கிறது. அவளுடைய மூச்சு காற்று அவன் கழுத்தில் படுகிறது. காயத்தை கட்டி முடித்ததும் சாரா அப்படியே அவன் கண்களை பார்க்கிறாள். இருவரும் ஒருவரை ஒருவர் மௌனமாக பார்த்துக் கொள்கிறார்கள். வெளியே இடியின் சத்தம், மழையின் இரைச்சல் எல்லாம் இப்போது அவர்களுக்கு கேட்கவில்லை. அந்த சிறிய காரின் குறுகிய இடத்திற்குள் அந்த மங்கலான வெளிச்சத்தில் சாராவின் கண்கள் இப்போதைய சூழ்நிலையால் இன்னும் அழகாக தெரிகின்றன. சாரா, இப்ப நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த ரத்தக்கரை, கலைஞ்சு கூந்தல், பயந்த கண்கள், இது எல்லாத்தையும் விட உன் மனசுல எனக்காக இருக்கிற அந்த அன்பு, இது உன்னை இன்னும் அழகா காட்டுது. சாராவுக்கு சட்டென்று வெட்கம் தலைகேறுகிறது. இவ்வளவு பெரிய விபத்து, காடு, இருட்டு, இதையெல்லாம் தாண்டி அவன் சொன்ன அந்த வார்த்தை அவள் கண்ணங்களை சிவக்க வைக்கிறது. அவள் மெதுவாக தன் பார்வையை தாழ்த்திக் கொள்கிறாள். சாரா வெட்கத்துடன் சிரித்து, இப்ப இது தேவையா? நம்ம உயிருக்கு பயந்துட்டு இருக்கோம், நீ என்னவோ லவ் சீன் ஓட்டிட்டு இருக்க. பிரதீப் அவள் கையை இறுக பற்றி கொண்டு, அது என்னன்னு தெரியலடி, உன் கூட இருக்கும்போது எனக்கு பயமே வரமாட்டேங்குது. நீ பக்கத்துல இருந்தா நான் நரகத்துல கூட நிம்மதியா இருப்பேன். சாரா மறுபடியும் அவன் கண்களை பார்க்கிறாள்.
அந்த பார்வையில் இருந்த ஆழம் அவர்கள் கடந்து வந்த சில மாதத்தின் காதலை ஒரே நொடியில் அவர்களுக்கு நினைவுபடுத்தியது. சாரா மெதுவாக பிரதீப்பின் இடுப்பில் வந்து அமர்ந்து தலையை சாய்த்து கொள்கிறாள். இருவரும் அவர்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்கிறார்கள். திடீரென்று மழையின் சத்தத்தையும் மீறி ஒரு சத்தம் கேட்கிறது. யாரோ காய்ந்த இலைகளின் மேல் நடப்பது போன்ற சத்தம். காரின் அருகே ஏதோ ஒரு நிழல் வேகமாக நகர்ந்து செல்வதை சாரா கவனிக்கிறாள். பிரதீப் மெல்ல தலையை நிமிர்த்தி வெளியே பார்க்கிறான். காரின் ஒரு ஹெட்லைட் மட்டும் மரங்களுக்கு இடையே வெளிச்சத்தை பாய்ச்சி கொண்டிருக்கிறது. மழைநீர் காரின் உடைந்த முன்கண்ணாடி வழியாக உள்ளே சொட்டத் தொடங்குகிறது. சாரா பிரதீப்பை இறுக்க பற்றி கொண்டு, பிரதீப், அங்க பாரு, யாரோ இருக்காங்க. அந்த மரத்துக்கு பின்னாடி ஏதோ கருப்பா தெரியுது. சாரா, பயத்துல காட்டுக்குள்ள எல்லாம் அப்படிதான் தெரியும். ஏதாச்சும் காட்டு பண்ணியா இல்லைன்னா யானையா இருக்கும். விடு, பாத்துக்கலாம். சாரா இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. அவளுடைய மூச்சு காற்று வேகமாக வந்து போகிறது. உடல் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. அவளுடைய கண்கள் பயத்தில் விரிந்து கண்ணீர் கண்ணுகளில் விழுகிறது. அவள் தன் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு விம்மி அழுகிறாள். விபத்தின் பயம் மற்றும் இந்த காடு அவளை முழுமையாக ஆட்கொண்டிருக்கிறது. நெற்றியில் காயம் இருந்தாலும் பிரதீப் தன் வலியை பொருட்படுத்தாமல் சாராவை பார்க்கிறான். அவளுடைய அந்த நிலை அவனுக்குள் ஒரு பேரன்பை தூண்டுகிறது. அவளை அந்த பயத்திலிருந்து மீட்க அவனுக்கு வேறு வழி தெரியவில்லை. மெதுவாக தன் இருக்கையை சாய்த்து சாராவை கட்டி அணைக்கிறான். அவளுடைய நடுங்கும் கைகளை தன் கைகளுக்குள் பொத்திக் கொள்கிறான். சாரா நிமிர்ந்து அவனை பார்க்கிறாள். அவளது நனைந்த கண்களில் தெரிந்த அந்த தவிப்பை துடைக்க விரும்புவது போல பிரதீப் மெல்ல தன் முகத்தை அவள் அருகே கொண்டு செல்கிறான். அவளுடைய சூடான மூச்சுக்காற்று அவன் முகத்தில் படுகிறது. அடுத்த நொடி பிரதீப் மிக மென்மையாக, அதே சமயம் ஆழ்ந்த காதலுடன் சாராவின் இதழ்களை தன் இதழ்களால் சிறைபிடிக்கிறான். அந்த நொடி காட்டின் இரைச்சல் நின்றது போல இருந்தது. வெளியே பெய்யும் மழையின் குளிர்ச்சிக்கும் காருக்குள் பரவும் அந்த வெப்பத்திற்கும் இடையே ஒரு அழகான யுத்தம். சாரா முதலில் அதிர்ச்சியில் அப்படியே உறைய, அடுத்த வினாடி அவளுடைய பயம் மெல்ல கரைந்து போகிறது. அவள் தன் கைகளால் பிரதீப்பின் கழுத்தை இறுக பற்றிக் கொள்கிறாள். அந்த முத்தம் அவளுக்கு ஒரு பாதுகாப்பான உலகத்தை காட்டுகிறது. மரணத்தின் நிழல் மறைந்து காதலின் மனம் காருக்குள் ஆக்கிரமிக்கிறது. நீண்ட நேர அந்த நெருக்கத்திற்கு பிறகு பிரதீப் மெல்ல விலகி அவளுடைய நெற்றியில் ஒரு முத்தம் கொடுக்கிறான். சாராவின் முகத்தில் இப்போது பயம் இல்லை. ஒருவிதமான அமைதியும் நாணமும் கலந்திருக்கிறது. பிரதீப் அவள் கண்களை பார்த்து, இப்போ பயம் போயிருச்சா? சாரா அவன் மார்பில் தலை சாய்த்தபடி மெல்லிய குரலில், பயம் போயிடுச்சு, ஆனா வேற ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருச்சு. செம்ம. அப்போ மறுபடியும் ஆரம்பிக்கலாமா? சாரா வேகத்தில் அவனை இருக்க அணைத்துக் கொண்டாள். காருக்குள் நிலவிய அந்த நெருக்கமான தருணத்திற்கு பிறகு இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி மெல்லிய புன்னகையுடன் இருக்கிறார்கள். பிரதீப்பின் டி-ஷர்ட்டில் சாராவின் லிப்ஸ்டிக் தடம் லேசாக பதிந்திருக்கிறது. சாரா பிரதீப்பின் நெற்றிக்காயத்தை துடைத்தபடி, ரொம்ப அடி வாங்கினது உனக்கு, ஆனா பயந்து போனது நானு. இப்ப எப்படி இருக்கும் தலைவலி? தலைவலிலாம் எப்போவோ போயிருச்சு. ஆனா இப்போதான் கவனிச்சேன், வண்டிக்குள்ள மழை தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு. நாம இங்கேயே அதிக நேரம் இருக்க முடியாது. அப்போதுதான் அவர்கள் கவனிக்கிறார்கள். கார் சரிவான பகுதியில் இருப்பதால் மழையினால் ஏற்பட்ட மண் சரிவு மெல்ல மெல்ல காரை தள்ளி கொண்டிருக்கிறது. பிரதீப் கஷ்டப்பட்டு ஜாம் ஆகியிருந்த கதவை தன் தோளால் முட்டி திறக்கிறான். வெளியே மழை இன்னும் பெய்து கொண்டிருந்தாலும் அந்த வேகம் இப்போது ஒரு சங்கீதம் போல ஒலிக்கிறது. சாரா, மெதுவா இறண்டு, இந்த இடம் ரொம்ப வலுக்குது, என் கைய பிடிச்சுக்கோ. சாரா மெதுவாக வெளியே வருகிறாள். அடர்ந்த காடு, மின்னல் வெளிச்சத்தில் ராட்சச உருவம் போல தெரியும் மரங்கள். அவர்கள் இருவரும் இப்போது சாலையிலிருந்து சுமார் 50 அடி பள்ளத்தில் இருக்கிறார்கள். சாலையிலிருந்து கீழே விழுந்ததால் மேலே ஏறி செல்வது அவ்வளவு எளிதல்ல. அந்த சரிவில் ஏறுவது ஆபத்தானது. பிரதீப், மேல போக முடியாது போல இருக்கு. பாதை எங்க இருக்குன்னே தெரியல. ஆமாண்டி, ஃபர்ஸ்ட் இந்த காட்டுக்குள்ள இருந்து வெளியில போக பாதையை கண்டுபிடிக்கணும். வா போலாம். அவர்கள் கைகோர்த்து மழையில் நனைந்தபடி அந்த காட்டுக்குள் பாதையை தேடத் தொடங்குகிறார்கள். பிரதீப்பின் கையில் ஒரு சின்ன டார்ச் லைட் மட்டும் இருக்கிறது. ஏ சாரா, ஒரு நிமிஷம் நில்ல. என்னாச்சு? அது என்னன்னா, இப்போ நம்ம ஒரு காட்டுக்குள்ள இருக்கோம். மழை வேற அதிகமா பெய்யுது. ஒரு ஹீரோவும் ஹீரோயின் இப்படி இருக்கும்போது ஒரு கிளுகிளுப்பான பாட்டு வேணாமா? சாரா சிரித்துக்கொண்டு அவனது கையில் ஒரு அடி கொடுத்து,
ஆக்சிடென்ட் ஆகி கார் அப்பள மாதிரி நொறுங்கி போய் நிக்குது. இதுல உனக்கு ரொமான்டிக் பாட்டு கேக்குதா? வாழ்த்தனு குறையவே மாட்டேங்குது உனக்கு. இது என்னோட ஸ்டைல் மேடம். இது என்னைக்கும் மாறவே மாறாது. மழை, காடு, வழி தெரியாத ஒரு இருள். கைகோர்த்தபடி நனைந்த உடைகளோடு அந்த காட்டு பாதையில் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறார்கள் பிரதீப் மற்றும் சாரா. இந்த இருளில், இந்த மழையில், இந்த சிரிப்புக்கு பின்னால் அவர்கள் எதிர்பாராதது ஒன்று காத்திருக்கிறதா? இது வெறும் ஒரு பயணமா அல்ல ஒரு எச்சரிக்கையா? மழை ஓய்ந்து விட்டது. காடு முழுவதும் ஈரப்பதம். மரங்களிலிருந்து சொட்டும் தண்ணீர் துளிகள் மாலை 4 மணி என்பதால் சூரிய வெளிச்சம் மரங்களுக்கு இடையே நீண்ட கோடுகளாக விழுந்து ஏதோ ஒரு மாயாஜால காடு போல தெரிகிறது. சாரா பிரதீப்பின் கையை பிடித்துக் கொண்டு ஒவ்வொரு சத்தம் கேட்கும் போதும் ஒரு ஜம்ப் கொடுக்கிறாள். திடீரென்று ஒரு ஆந்தை பயங்கரமாக அலறுகிறது. சாரா நடுங்கிக் கொண்டே, பிரதீப், அது என்ன சத்தம்? யாரோ கத்துற மாதிரி இருக்கு. அடி பாவி, அது சாதாரண ஆந்தை தான். அதுக்கு இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் போல. அதான் மத்த ஆந்தைகளுக்கு அட்டன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நீ எதுக்கு அதுக்கு போய் பயப்படுற? விளையாடாத பிரதீப், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாரோ நம்ம பின்னாடியே வர மாதிரி இருக்கு. நம்ம பின்னாடி யாரும் வரல சாரா. நம்ம பின்னாடி வர்றது வெறும் உன்னோட பயம் மட்டும்தான். அப்புறம் ஒரு வேளை ஏதாவது ஆவி வந்தா கூட உன் பல்லாரடி ஒரு தடவை காட்டு. அது பயந்து போய் பஸ்ஸை பிடிச்சி டவுனுக்கே ஓடிடும். உங்க ஒண்ணு வச்சேனா பாரு. நானே ரொம்ப பயந்து போயிருக்கேன். நீ வேற காமெடி பண்ணிட்டு இருக்க. உனக்கு பயமா இல்லையா? அப்படி வெளிப்படையா சொல்லிட முடியாது. காடை பார்க்கறதுக்கு கொஞ்சம் டேஞ்சரா தான் இருக்கு. ஆனா பக்கத்துல தான் நீ இருக்கியே, அப்புறம் என்ன? திடீர் என மரங்களுக்கு இடையே ஒரு வௌவால் படபடவென பறந்து செல்ல சாரா அப்படியே பிரதீப்பின் பின்னால் ஒளிந்து கொள்கிறாள். ஐயோ, என்னது? என் தலையில அடிச்சிட்டு போகுது. அது பேட்மேன். பார்த்தாய்மா வேலை தேடிக்கிட்டு இருக்கான். சாரா பயப்படாத. இது காடு. இங்கே பறவைகள் தான் சத்தம் போடும். நீ வீட்டில் கொடுக்குற சவுண்டை விட எனக்கு என்னமோ இங்கே கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு. இங்கே பிஜிஎம் இல்லாமல் இப்படி தாண்டி இருக்கும். ஒன்னு குத்துன பாரு. இந்த நக்குலுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. சரி, இந்த ஒத்தையடி பாதை ஹைவேக்கு போகுமா? நம்ம தப்பான வழிக்கு வந்துடலையே. இந்த இடத்துல நாம கூகுள் மேப் கிட்ட ஹெல்ப் கேட்டா அதுவே எனக்கு வழி தெரியல, நான் கிளம்புறேன்னு மெசேஜ் அனுப்போம். ஆனா கவலைப்படாதடி, நான் தான் வரும்போது சொன்னேன்ல உன் பின்னாடி நரகத்துக்கே வருவேன்னு. இதோ இப்போ வந்திருக்கோம். என்ஜாய் பண்ணுவோம். இப்போ இது தேவையா? நான் சீரியஸா கேக்குறேன். நானும் சீரியஸா தான் சொல்றேன். இப்ப நம்ம 2 பேரும் மலையில நனைஞ்சு சகதியில நடந்து போறதா பார்த்தா நம்மளை விட அந்த பேய் தான் அதிகமா பயப்படும். யாரா இவங்க காட்டெருமை மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு அதிர்ந்து ஓடிடும். சிரித்து கொண்டே பேசினாலும் காட்டின் நிசப்தம் அவ்வப்போது பயமுறுத்துகிறது. சாரா பிரதீப்பின் கையை இன்னும் இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறாள். ஏ சாரா, பயப்படாதே. நிஜமா சொல்றேன், உனக்கு ஒன்றும் ஆகாது. ஒருவேளை புலி வந்தா கூட முதல்ல என் பொண்டாட்டிய சாப்பிடு. அவ ரொம்ப டேஸ்டா இருப்பான்னு சொல்லி உன்னை மாட்டி விட்டுட்டு நான் ஒன்றும் ஓட மாட்டேன். சாகிறதா இருந்தாலும் 2 பேரும் ஜோடியாவே சாவோம். ஓகேவா? ஆரம்பத்துல ஒருக்கமா பேசிட்டு கடைசியில எப்படி சொல்லிட்டீங்க? உன்னை அடிச்சதுல தப்பே இல்ல. பிரதீப்பின் வால்தனமான பேச்சால் சாராவின் பயம் குறைகிறது. ஆனால் தூரத்தில் ஒரு சத்தம் கேட்க இருவரும் அதை நோக்கி செல்கிறார்கள். அடர்ந்த செடிகளுக்கு இடையே புகுந்து ஓடியவர்கள் திடீர் என ஒரு இடத்தில் அப்படியே உறைந்து நிற்கிறார்கள். அங்கே சுமார் 50 அடி உயரத்திலிருந்து பால் போல கொட்டும் ஒரு பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சி. சூரிய வெளிச்சம் அந்த தண்ணீர் துளிகள் மேல்பட்டு வைரம் போல சுளிக்கிறது. சாரா ஆச்சரியத்தில் வாயடைத்து போய், வாவ் பிரதீப், நிஜமாவே இது கனவு இல்ல நிஜமா? கேரளா போயிருந்தா கூட இப்படி ஒரு வாட்டர் ஃபால பார்த்திருக்க முடியாது பிரதீப். அவ்வளவு அழகா இருக்கு. நிஜம்தான் சாரா. இந்த வியூக்காகவே நான் இன்னும் 4 ஆக்சிடென்ட் கூட பண்ணுவேன். செம்மையா இருக்குல்ல? மழையிலும் சகதியிலும் நனைந்திருந்த சாராவுக்கு அந்த தெளிவான தண்ணீரை பார்த்ததும் உற்சாகம் தாங்கவில்லை.
அந்த நீர்வீழ்ச்சி அழகில் மயங்கிய சாரா தன் பயண களைப்பை தீர்க்க அந்த நீர்நிலையை நோக்கி ஓடுகிறாள். சாரா உற்சாகத்தில் தண்ணீருக்குள் கால் வைக்க சென்ற அந்த நொடி பிரதீப்பின் கண்கள் எதையோ கூர்மையாக கவனித்தன. நீர்வீழ்ச்சியின் அடியில் இருந்த ஒரு பெரிய பாறை போன்ற அமைப்பு மெதுவாக அசைந்தது. அதன் மேலிருந்த செதில்கள் சூரிய வெளிச்சத்தில் கரிய நிறத்தில் மின்னின. பிரதீப் கண்ட குரலில் அலறி, சாரா நில்லு, ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்காத, பின்னாடி வா. ஏண்டா, நான் போய் குளிக்க தான் போறேன், நீ வந்தா சேர்ந்து குளிக்கலாம், அப்புறம் நல்ல சான்ஸை மிஸ் பண்ணாத. சொன்ன கேளுடி, தண்ணி பக்கத்துல போகாத, இங்க வா ப்ளீஸ். பிரதீப் இப்படி பேசினதை பார்த்து சாராக்கு அதிர்ச்சியா இருக்கு. பிரதீப்பின் குரலில் இருந்த அந்த அதீத பயம் சாராவை அப்படியே உறைய வைத்தது. அவள் மெதுவாக திரும்பி பார்த்தபோது அந்த பாறை முழுமையாக உருமாறி தண்ணீருக்கு மேலே எழுந்தது. அது பாறை அல்ல, அந்த காட்டிலேயே மிகவும் பழமையான கொடூரமான ஒரு ராட்சச முதலை. அதன் கண்கள் ஒரு வேட்டைக்காரனின் பசியோடு அவர்களை உற்று பார்த்தன. சுமார் 15 அடி நீளம் கொண்ட அந்த பிரம்மாண்ட முதலை மெதுவாக தன் உடலை தண்ணீரிலிருந்து கரைக்கு தள்ளியது. அதன் கால்கள் தரையில் அழுந்தும் சத்தம் ஈரமான இலைகளுக்கு இடையே கேட்டது. அது தன் பெரிய வாயில் திறந்து ஒரு மெல்லிய உருமலை வெளிப்படுத்தியபடி மின்னல் வேகத்தில் அவர்களை நோக்கி நகரத் தொடங்கியது. சாரா பயத்துடன் நேராக போய் பிரதீப்பை கட்டிக்கொண்டாள். அவள் உடம்பு பயத்தில் நடுங்க தொடங்கின. ஓடு சாரா, திரும்பி பார்க்காத, ஓடு. முதலை தன் ராட்சச வாளை அடித்து தரையில் ஒரு உந்துதலை கொடுத்து இவர்களை நோக்கி பாய்ந்து வந்தது. ஒரு நொடி தாமதத்திருந்தால் சாராவின் கால்கள் அதன் தாடைக்குள் சிக்கியிருக்கும். மரண பயம் அவர்கள் இருவரையும் மாற்றுள்ள இருவரும் அந்த அடர்ந்த காட்டுக்குள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஓட தொடங்கினார்கள். பின்னால் அந்த முதலை தரையை உரசி கொண்டு வரும் சரசர சத்தமும் மரக்கிளைகள் முறியும் சத்தமும் அவர்களுக்கு நெருக்கமாக கேட்டது. இருட்டு கவிய தொடங்கிய அந்த காட்டில் அவர்கள் எங்கே ஓடுகிறோம் என்று தெரியாமல் திசை மாறி ஓடிக்கொண்டிருந்தனர். நேரம் மாலை 6 மணி. காடு இப்போது முழுமையாக இருளில் மூழ்க ஆரம்பிக்கிறது. நின்றிருந்த மழை மீண்டும் ஆக்ரோஷமாக பெய்ய தொடங்குகிறது. மரங்கள் பேய்கள் போல அசைந்து கொண்டிருக்க பிரதீப்பும் சாராவும் எங்கே செல்கிறோம் என்றே தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மழை நீர் கண்களை மறைக்க, கால்கள் சகதியில் வழுக்க இருவரும் கைகோர்த்து அந்த அடர்ந்த காட்டுக்குள் ஓடுகிறார்கள். பின்னால் அந்த முதலை இன்னும் துரத்துகிறதா அல்லது வேறு ஏதேனும் மிருகம் பதுங்கி இருக்கிறதா என்ற பயம் அவர்களை உந்தி தள்ளுகிறது. இருட்டு கவிய பாதைகள் மறைந்து முட்புதர்கள் அவர்கள் உடலை தீருகின்றன. மூச்சு வாங்க ஓடிக்கொண்டிருந்த சாரா பயத்தின் உச்சத்தில் தழுதழுத்த குரலில் பேசுகிறாள். அவளுடைய குரல் மழையின் சத்தத்தில் அமிழ்ந்து போகிறது. சாரா அழுது கொண்டே, பிரதீப், என்னால முடியல, காலெல்லாம் வலிக்குதுடா, நம்ம எங்க போறோம்னே தெரியல, இந்த பாதை எங்கேயாவது முடியுமா, இல்ல நாம இங்கேயே மாடிக்க போறோமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிரதீப். பேசாத சாரா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நிக்காத, நீனும் அவ்வளவுதான். ஏதாவது ஒரு வெளிச்சம் தெரியாம நம்ம நிக்க கூடாது, ஓடு, என் கூடவே வா. இருட்டு அதிகமாயிட்டே இருக்கு. மின்னல் வெட்டும் போது மட்டும்தான் ரோடு தெரியுது. ஒருவேளை அந்த முதல்ல நம்மளை சுத்தி வந்துட்டு இருந்தா நாம ஏன் இங்க வந்தோம்? பிரதீப், எனக்கு உயிர் போற மாதிரி இருக்குடா. என்னை நம்பு சாரா, உனக்கு எதுவும் ஆகாது, என் கையை விடாத. நாம எப்படியாவது ஹைவேயை கண்டுபிடிச்சிடலாம். அந்த அந்த சத்தம் கேக்குதான்னு பாரு, ஏதாவது வண்டி சத்தம் கேக்குதான்னு கவனி. திடீரென்று மின்னல் வெட்டிய அந்த ஒரு நொடியில் அவர்களுக்கு முன்னே ஒரு ஆழமான பள்ளத்தாக்கு இருப்பதை பிரதீப் கவனிக்கிறார். இன்னும் ஒரு அடி முன்னால் வைத்திருந்தால் இருவரும் கீழே விழுந்திருப்பார்கள். பிரதீப் பதற்றத்தில் அவளை பிடித்து இழுத்து, நில்லு நில்லு நில்லுடி. இருவரும் அந்த பள்ளத்தின் விளிம்பில் நிற்கிறார்கள். பின்னால் அடர்ந்த காடு, முன்னால் ஆழமான இருள் நிறைந்த பள்ளம். மழை அவர்கள் மேல் சாட்டையடி போல விழுகிறது. அவர்களுக்கு பின்னால் காய்ந்த சருகுகள் மெரிப்படும் சத்தம் கேட்கிறது. கிரக் கிரக் என்று ஏதோ அவர்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. சுற்றிலும் இருட்டு. மின்னல் வெட்டும் அந்த ஒரு நொடி மட்டும் காட்டின் கோரமுகம் தெரிகிறது. பிரதீப்பும் சாராவும் அந்த பள்ளத்தின் விளிம்பில் நிற்கிறார்கள். கீழே விழுந்தால் மரணம், பின்னால் திரும்பினால் அந்த முதலை. சாராவின் கைகள் நடுங்கிக் கொண்டிருக்கின்றன. மழையோடு சேர்ந்து அவள் கண்ணீரும் முகத்தில் வழிகிறது.
பின்னால் கேட்கும் அந்த சரசர சத்தம் அவர்களை நெருங்க நெருங்க இருவருக்கும் மூச்சு திணறுகிறது. சாரா கிசுகிசுப்பான குரலில், பிரதீப், அது வந்துட்டே இருக்கு. மின்னல் வெட்டும் போது அதோட கண்ணு மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வருது. நம்ம என்ன பண்றது? குதிச்சிடலாமா? வேண்டாண்டி, பள்ளம் ரொம்ப ஆழமா இருக்கு. இங்க பாரு, இந்த விழும்போரமா சின்னதா ஒரு பாதம் மாதிரி தெரியுது. அதை பிடிச்சுக்கிட்டே அந்த பக்கமா போயிடலாம். என் கையை மட்டும் விட்டுறாத. மழை பெய்து கொண்டிருப்பதால் பாறைகள் வழுக்குகின்றன. பிரதீப் ஒரு கையால் பாறையை பிடித்துக் கொண்டு மறு கையால் சாராவை இழுக்கிறான். காலுக்கு கீழே கற்கள் சரிந்து பள்ளத்தில் விழும் சத்தம் கேட்கிறது. ஒரு சின்ன தவறு நடந்தாலும் இருவரும் அதல பாதாளத்தில் விழுந்து விடுவார்கள். அவர்கள் அந்த பாறை இடுக்கிற்குள் நுழைய முற்படும்போது சாரா கால் வழுக்கி கீழே விழுகிறாள். சாரா ஒரு கையால் பாறை நுனியை பிடித்து தொங்குகிறாள். கீழே மரண இருள். பிரதீப் தன் முழு பலத்தையும் திரட்டி அவள் கையை பிடித்து இழுக்கிறான். சாரா, ப்ளீஸ் என்னோட கையை மட்டும் நல்லா பிடிச்சுக்கோ. ப்ளீஸ், நீ விட்டுறாத. ப்ளீஸ் ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்கிறேன். என்னால முடியலடா, கை வழுக்குது. ப்ளீஸ் தி, கொஞ்சம் பொறுத்துக்கோ, அவ்வளவுதான். பிரதீப் ப்ளீஸ் விட்டுரு, என்னோட கை ரொம்ப வலிக்குது. நீயாச்சும் இந்த காட்டை விட்டு தப்பிச்சு போயிடுடா. உன்னைய கொன்று வேண்டி என்ன உயிர் தியாகம் பண்றியா? சாரா, சொன்னா கேளு, என் கையை விட்டுறாத. பிரதீப், சாரா. நேரம் மாலை 6:15 மணி. அந்த பெரிய பள்ளத்திலிருந்து பிரதீப் சாராவை தூக்கி எறிந்துவிட்டு தானும் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு மேலே ஏறி வருகிறான். இருவரும் அந்த ஈரமான புல்வெளியில் மூச்சரைக்க விழுகிறார்கள். சாராவுக்கு உயிர் திரும்ப வந்த உணர்வு இருந்தாலும் அந்த பயம் அவளை இன்னும் நடுங்க வைத்துக் கொண்டிருக்கிறது. சுற்றிலும் பேய்மழை பெய்து கொண்டிருக்க அவர்கள் உடல் நனைந்து விரைந்து போய் கிடக்கிறது. சாரா சட்டென தவழ்ந்து வந்து சேற்றிலும் மழையிலும் நனைந்திருந்த பிரதீபை அப்படியே வெறித்தனமாக இறுக்கி காட்டிக் கொள்கிறாள். அவளுடைய முகத்தை அவனது மார்பில் புதைத்துக் கொண்டு விம்மி விம்மி அழுகிறாள். பிரதீப், எனக்கு என்ன பயமா இருக்குடா. நாம தப்பிச்சிட்டோன்னு என்னால நம்பவே முடியல. ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாத. அவளுடைய கைகள் அவன் சட்டையை அவ்வளவு பலமாக பற்றிக் கொண்டிருக்கின்றன. அவளுடைய கண்ணீர் அவன் மார்பில் வழியும் மழையோடு ஒன்றாக கலக்கிறது. பிரதீப் அவளது நடுக்கத்தை உணர்கிறான். அவளை தன் கைகளுக்குள் இன்னும் நெருக்கமாக இழுத்து அவளது தலை குத்தலை வருடி விடுகிறான். அவன் இதயம் வேகமாக துடிப்பதை சாரா உணர்கிறாள். சாரா, இங்க பாரு, அழாத, பயப்படாத. நாம இப்ப பத்திரமா இருக்கோம். நான் இங்கே தான் இருக்கேன். உன் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட அதை துடைக்க நான் உயிரோடு இருப்பேன். பயப்படாத, என்னை பாரடி. அவன் மெதுவாக அவளது முகத்தை நிமிர்த்தி அவளது நனைந்த கண்களையும் பயத்தில் நடுங்கும் இதழ்களையும் பார்க்கிறான். அந்த மங்கலான வெளிச்சத்தில் அவளது முகம் ஒரு தேவதையைப் போல தெரிகிறது. பிரதீப் மெதுவாக தன் நெற்றியை அவளது நெற்றியோடு கோர்த்து கொண்டு அவளது கன்னங்களில் வழிந்த கண்ணீரை தன் விரல்களால் துடைக்கிறான். என் மேல சத்தியமா உனக்கு எதுவும் ஆகாது சாரா. இந்த காடு வேணா பெருசா இருக்கலாம், ஆனா நான் உன்னை நேசிக்கிற அன்பை விட இது ஒண்ணு பெருசு இல்ல. சொல்லிக்கொண்டே அவளது இதழில் மிக நீண்ட அழுத்தமான ஒரு முத்தத்தை கொடுக்கிறான். அந்த முத்தத்தில் நான் உனக்கு இருக்கிறேன் என்கிற வாக்குறுதி இருக்கிறது. சாராவின் நடுக்கம் மெல்ல குறைகிறது. அவளது பயம் இப்போது காதலாக மாறுகிறது. அந்த பெருமழையில் அடர்ந்த காட்டின் நடுவே அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் இறுக கட்டி அணைத்து கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். சுற்றிலும் இருக்கும் ஆபத்துகளை விட அவர்கள் ஒருவருக்கொருவர் தரும் அந்த வெப்பம் அவர்களுக்கு பாதுகாப்பை அளிக்கிறது. மரணத்தின் நிழல் விலகி அங்கே காதல் மட்டும் மௌனமாக பேசிக் கொண்டிருக்கிறது. பிரதீப் மெதுவாக எழுந்து அருகிலிருந்த ஒரு பிரம்மாண்டமான மரத்தின் அடியில் அமர்கிறான். அந்த அடர்ந்த மரக்கிளைகள் மழையை சற்று தடுத்து அவர்களுக்கு ஒரு குடை போல பாதுகாப்பு அளிக்கின்றன.
சாரா மெதுவாக எழுந்து சுற்றிலும் பார்க்கிறாள். காடு இப்போது நிசப்தமாக இருக்கிறது. அந்த ராட்சச முதலைகளின் சத்தமோ அல்லது வேறு எந்த மிருகங்களின் நடமாட்டமோ அந்த பகுதியில் இல்லை. இயற்கை அவர்களுக்கு ஒரு சில நிமிடங்கள் ஓய்வு கொடுக்க முடிவு செய்தது போல தோன்றுகிறது. உயிருக்கு போராடி ஓடிய அந்த மாரத்தான் ஓட்டம் விபத்து, மழை என அனைத்தும் சேர்ந்து அவர்களை நிலைக்குலைய வைத்திருக்கிறது. சாரா மெதுவாக பிரதீபின் அருகில் வந்து அவனது மடியில் தலை சாய்த்து அமர்கிறாள். இரவு மெல்ல கவியத் தொடங்குகிறது. மழையின் சடசட சத்தமும் தூரத்தில் கேட்கும் வண்டுகளின் ரீங்காரமும் மட்டுமே அந்த காட்டின் இசையாக இருக்கிறது. அந்த பெரிய மரத்தின் அடியில் ஒருவரை ஒருவர் பாதுகாப்பாக பற்றிக்கொண்டு அவர்கள் உறங்கும் அந்த காட்சி ஒரு அழகான காவியத்தின் துயரமான பக்கத்தை போல தெரிகிறது. நேரம் மாலை 6:40. சூரியன் மறையத் தொடங்கும் நேரம். வானம் சிவந்து கிடக்கிறது. ஆனால் அடர்ந்த காட்டிற்குள் இருள் மெல்ல மெல்ல ஆக்கிரமிக்க தொடங்குகிறது. மரத்தின் அடியில் அசதியில் தூங்கிக் கொண்டிருந்த சாரா மீண்டும் அந்த அருவருப்பான சரசர சத்தத்தை கேட்டு திடுக்கிட்டு விழுகிறாள். சாரா பதற்றத்துடன் பிரதீப்பை உலுக்கி எழுப்புகிறாள். சாரா குரல் நடுங்க, பிரதீப், பிரதீப், எழுந்திருடா, அதே சத்தம் மறுபடியும் கேக்குது. அந்த முதலைங்க நம்மள தேடி எங்கே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அங்க பாரு. சூரியனின் கடைசி வெளிச்சம் ஒரு மரத்தின் வேர்பகுதியில் விழுகிறது. அங்கே ஒரு மலைப்பாம்பு போல தெரிந்த அந்த உருவம் மெல்ல நகரத் தொடங்குகிறது. அது ஒரு பிரம்மாண்டமான ராட்சச முதலை. அதன் கண்கள் அந்த நேரத்து வெளிச்சத்தில் மஞ்சள் நிறத்தில் கொடூரமாக ஜொலிக்கின்றன. பிரதீப் தூக்க கலக்கம் மறைந்து விழிப்புடன், சாரா நிக்காத, ஓடு. இருவரும் மீண்டும் அந்த காட்டின் ஆழத்தை நோக்கி ஓடத் தொடங்குகிறார்கள். பின்னால் அந்த ராட்சச முதலை தரையை உரசிக்கொண்டு முட்புதர்களை நசுக்கிக் கொண்டு ஒரு பசியுள்ள வேட்டைக்காரனை போல அவர்களை துரத்துகிறது. சூரியன் மறைய மறைய அவர்களுக்கு வழி தெரியாமல் தடுமாறுகிறார்கள். திடீரென காடு முடிந்து ஒரு பெரிய திறந்த வழி வருகிறது. அங்கே சுமார் 100 அடி உயரத்திலிருந்து பால் போல கொட்டும் ஒரு பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சி. கீழே செந்நிற வானத்தை பிரதிபலிக்கும் ஒரு பெரிய ஏரி. சாரா கதறியபடி, பிரதீப், வழி இல்ல, முன்னாடி பெரிய பள்ளம், நாம மாட்டிக்கிட்டோம். திரும்பி பார்த்தால் அந்த முதலை சில அடி தூரத்தில் தன் ராட்சச வாயை திறந்தபடி அவர்களை நெருங்கிவிட்டது. மரணம் பின்னால் வந்து கொண்டிருக்கிறது. முன்னால் இருப்பது அந்த பிரம்மாண்ட பள்ளம். சாரா, என்னைய நம்பு, என் கையை மட்டும் விட்டுறாத. நாம இப்ப குதிக்க போறோம். தண்ணியில விழுந்தா பொழைச்சிக்கலாம். ஆனா இங்கே இருந்தனா இது நம்மளை சாப்பிட்றோம். பிரதீப், வேணாம், எனக்கு பயமா இருக்கு. ஒன்னும் ஆகாது, என் மேல நம்பிக்கை இருக்குல்ல. உன்னை நம்ப வேற யாரை நம்ப போற? அப்போ என்னோட கையை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோ. இப்போ நம்ம குதிக்க போறோம். 1, 2, 3, ஜம்ப்! இருவரும் கைகோர்த்து கொண்டு அந்த நீர்வீழ்ச்சியின் உச்சியிலிருந்து கீழே இருந்த ஏரிக்குள் பாய்கிறார்கள். மறையும் சூரியனின் ஒளியில் அவர்கள் இருவரது நிழல்களும் காற்றில் விழுவதைப் போல தெரிகிறது. அடுத்த நொடி பிளாஷ் என்ற பெரிய சத்தத்துடன் ஏரிக்குள் மூழ்குகிறார்கள். நீருக்கு அடியில் சில நொடிகள் போராட்டத்திற்கு பிறகு இருவரும் மேலே எழுந்திருக்கிறார்கள். ஏரியின் தண்ணீர் ஜில்லிட்டு போயிருக்கிறது. சுற்றிலும் மலைகளும் அடர்ந்த காடும் சூழ்ந்திருக்க அந்த பெரிய ஏரியின் நடுவில் அவர்கள் தத்தளிக்கிறார்கள். சாரா மூச்சிறைக்க நீரில் தத்தளித்தபடி, நாம நாம தப்பிச்சிட்டோம்ல, நாம இன்னும் சாகலையே. ஃபர்ஸ்ட் கண்ணை திறந்து பாரு. செத்தோனா பேச முடியாது. போடா, நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? சாரா சரேர் என்று பிரதீப்பை கட்டிக்கொண்டாள். அந்த நீர்வீழ்ச்சியின் இசை, பறவைகளின் சத்தம், காட்டுக்குள் ஒலிக்கும் பூச்சிகளின் ரீங்காரம், ஏதோ ஏஆர் ரஹ்மான் பியானோவில் அந்த காட்சிக்கு பின்னணி இசை கம்போஸ் செய்வது போல உணர்ந்தாள். அந்த ஏரியில் நாம் தப்பித்து விட்டோம் என்று அவள் நினைத்தாள். இரு உடல் ஒரு உடலாக இணைந்திருந்தது. பிரதீப், இது இவ்வளோ அழகா இருக்குல்ல? எனக்கு இப்படியே இருக்கணும் போல இருக்கு. நீ இவ்வளோ கேரா இருந்தா ரொம்ப மாசம் ஆச்சு. நீ என்ன இவ்வளோ லவ் பண்றேன்னு இப்பதான் புரியுது. பேசாம இப்படியே இருந்துடலாமா? 2 பேரும் செத்துடலாமா? இங்க இருக்கிற முதலைங்க நம்மளை வெத்தலை மாதிரி நசுக்கி கடிச்சு துப்பிட்டு போயிரும்.
ஓகேவா? ஓகேன்னா சொல்லு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. போடா, இப்ப எதுக்கு அந்த முதலையை ஞாபகப்படுத்துற? ஹே சாரா, காட்டில் நிறைய முதலைங்க இருக்கு. ஒன்றுக்கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. அடுத்து எப்போ வரும்னு தெரியல. இப்போ சூரியன் முழுசா மறைஞ்சிருச்சு. இருட்டுக்குள்ள இந்த ஏரிக்கு நடுவுல நாம இருக்கோம். சீக்கிரமா கரைக்கு போகணும். ஏன்னா தண்ணிக்குள்ள முதலைங்க நம்மளை விட வேகமா வரும். இரவு 7 மணி. கரு இருட்டு. வானம் பொத்துக்கொண்டு ஊற்றுகிறது. நீர்வீழ்ச்சியிலிருந்து குதித்த பிரதீப்பும் சாராவும் ஏரியின் நடுவில் ரொமான்ஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்பா பிரதீப், சீக்கிரமா சாராவை கூட்டிட்டு கரைக்கு வாப்பா. ஆடியன்ஸ் டென்ஷன் ஆயிட்டு போறாங்க. இதோ வந்துட்டேன். யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. மழை நீரும் ஏரி நீரும் சேர்ந்து அவர்கள் கண்ணை மறைக்கின்றன. திடீரென ஒரு பெரிய மின்னல் வெட்டுகிறது. அந்த வெளிச்சத்தில் தங்களுக்கு சில அடி தூரத்தில் ஒரு ராட்சச அலை இவர்களை நோக்கி வருவதை சாரா பார்க்கிறாள். சாரா உயிர் பயத்தில் அலறுகிறாள். பிரதீப், அதோ பாரு, ஏதோ ஒண்ணு வருது. ஐயோ பிரதீப், அடுத்த முதல்ல வருதுடா. எப்பா, இந்த முதலைகளை என்ன பண்றதுனே தெரியலையே. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விட மாட்டேங்குது. அந்த ராட்சச முதலை தண்ணீரை அறுத்தபடி இவர்களை நோக்கி மின்னல் வேகத்தில் முன்னேறுகிறது. சாரா, கையை விடாத, வேகமா நீந்து. இருவரும் உயிருக்கு பயந்து தண்ணீரில் போராடி கரைக்கு வருகிறார்கள். ஆனால் அந்த முதலை தண்ணீரிலிருந்து தரைக்கு வந்து இன்னும் வேகமாக அவர்களை துரத்த தொடங்குகிறது. காட்டின் சேற்றில் வழுக்கி வழுக்கி அவர்கள் ஓடுகிறார்கள். பின்னால் அந்த முதலையின் தாடைகள் ஒன்றுடன் ஒன்று மோதும் கிளக் கிளக் என்ற சத்தம் கேட்கிறது. பிரதீப் ஓடிக்கொண்டே மூச்சிரைக்க, சாரா, இங்க பாரு, ஓடி நம்மளால இங்கிருந்து தப்பிக்க முடியாது. நிலத்துல இது நம்மளை விட வேகமா வருது. இந்த ராத்திரிய நாம கழிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. அந்த அந்த மரத்துல ஏறு. என்னால முடியாதுடா. கொஞ்சம் ட்ரை பண்ணுடி. முதலைகளால மரம் ஏற முடியாது. அதுகிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னா இந்த ஒரு வழிதான் இருக்கு. சீக்கிரம், அது பக்கத்துல வந்துகிட்டு இருக்கு. முன்னால் ஒரு பிரம்மாண்டமான உயரமான மரம் நிற்கிறது. பிரதீப் சாராவை முட்டு கொடுத்து மேலே தூக்குகிறார். முதலை அவர்கள் காலடியை நெருங்கும் அந்த வினாடி இருவரும் கஷ்டப்பட்டு ஒரு பெரிய மரக்கிளையை பிடித்து மேலே ஏறுகிறார்கள். கீழே அந்த முதலை மரத்தை சுற்றி வந்து தன் வாளை அடித்து தரையை தகர்க்கிறது. இருவரும் அந்த மரத்தின் ஒரு பெரிய கிளையில் ஒருவரை ஒருவர் இறுக பற்றிக் கொண்டு அமர்கிறார்கள். சுற்றிலும் கும்மரிட்டு அடை மழை. கீழே பசியோடு காத்திருக்கும் முதலை. பிரதீப் சாராவின் நடுக்கத்தை தணிக்க அவளை அணைத்தபடி, சாரா, பயப்படாத. இன்னைக்கு ராத்திரி நம்ம இங்கே தான் இருக்கணும். மரம் தான் நமக்கு இப்போ வீடு. இந்த முதலையால இங்கே வர முடியாது. காலையில் சூரியன் வந்ததுக்கப்புறம் நாம் எப்படி ஹைவேக்கு போகிறதுன்னு பிளான் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் தூங்கிறாத. புடிமானத்தை விட்டுறாத. நேரம் இரவு 8:30 மணி. காடு இப்போது கும்மிரட்டில் மூழ்கி கிடக்கிறது. அந்த உயரமான மரக்கிளையில் பிரதீப்பும் சாராவும் ஒருவரை ஒருவர் பிணைத்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். கீழே அந்த முதலை இன்னும் பதுங்கி இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் இருட்டு எல்லாவற்றையும் மறைத்துவிட்டது. பயத்தையும் மீறி இப்போது சாராவிற்கு பசி வயிற்றை கிள்ளுகிறது. உடல் சோர்ந்து போய் கண்கள் தானாக சொருகுகின்றன. பிரதீப், எனக்கு ரொம்ப பசிக்குதுடா. அப்புறம் அப்படியே தூக்கம் சொக்குது. என்னால கண்ணை திறக்கவே முடியல. அதானே பார்த்தேன். என்னடா பொழுது ஆயிருச்சு, இன்னும் கேட்கலையேன்னு நினைச்சேன். மரணமே நமக்கு காலை கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் மேடம்க்கு மெனுக்கார் கேட்குதோ? இப்போதைக்கு நான் தான் இருக்கேன். வேணும்னா என்னை கடிச்சு தின்னு. விளையாடாத பிரதீப், நிஜமாவே வயிறு வலிக்குதுடா. சரி, அடுத்த தடவை ஃபாரஸ்ட் ட்ரிப் வரும்போது ஸ்விக்கி டெலிவரி ஆகிற மாதிரியான ஒரு மரத்தை பார்த்து புக் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போதைக்கு நான் பேசுறத கேட்டு பசியாத்திக்கோ. அப்போ எனக்கு இப்போ ஒரு கிஸ் கொடு. சும்மாலாம் கொடுக்க முடியாது சாரா. கீழே வேற முதல்ல இருக்கு. எசுக்க பிசுக்க ஏதாச்சும் ஆச்சுன்னா ஸ்ட்ரைட்டா முதல்ல வாய்க்குள்ள போய் விழுக வேண்டியதான். அப்போ தரமாட்டேன். ஓ, நானே கேட்டேன்ல, ஐயாக்கு திமிரு வந்துருச்சுல. ஐயோ சாரா, நான் உன் காலில் வேணாலும் விழுகிறேன். எதா இருந்தாலும் இந்த காட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ப்ளீஸ். காட்டை விட்டு போயிடலாமா? தூக்க விடுதுன்னு சொன்னீல, பேசாம தூங்குடி. பயம் விட்டு போச்சுல. அப்பப்போ புருஷன் காட்ட வேண்டியது இருக்கு. என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை, சும்மா நானே பயத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன். அதான பார்த்தேன். இங்கே பாரு, என் நெஞ்சில் சாஞ்சுக்கோ. நல்லா தூங்க. நான் இருக்கேன்ல, நிம்மதியாக தூங்க.
சாரா அவனது இதய துடிப்பை கேட்டபடியே அவன் மார்பின் கதகதப்பில் மெல்ல கண்ணயர்கிறாள். அவளுக்கு தெரியும், இந்த உலகிலேயே மிகவும் பாதுகாப்பான இடம் இதுதான் என்று. சாரா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாள். ஆனால் பிரதீப்பின் கண்களில் தூக்கம் இல்லை. அவனது தோள்களில் இப்போது ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. சாராவுக்கு பிரதீப் ஒரு கணவன் மட்டுமல்ல, அந்த இருண்ட காட்டில் அவளது ஒரே நம்பிக்கை. ஒருவேளை அவன் கண்ணயர்ந்தால் இருவருமே கீழே விழ நேரிடும், அல்லது மிருகங்களுக்கு இரையாக நேரிடும். தன் மனைவியின் மூச்சு காற்று தன் மார்பில் படுவதை உணர்ந்தபடி அந்த பெரிய மரத்தின் கிளையில் ஒரு காவல் தெய்வத்தைப் போல பிரதீப் விழுதிருக்கிறான். மின்னல் வெளிச்சம் அவ்வப்போது காட்டின் கோர முகத்தை காட்டினாலும் பிரதீப் எதற்கும் அஞ்சவில்லை. கையில் ஒரு சிறு குச்சியுடன் கீழே இருக்கும் இருளை உற்று பார்த்தபடி சூரியன் எப்போது வரும் என்று காத்து கொண்டிருக்கிறான். பிரதீப் தனக்குள்ளே பேசிக்கொள்கிறான். சீக்கிரமா விடிஞ்சிரும் சாரா, நீ நிம்மதியா தூங்க. நான் இருக்கேன். உன்னைய எப்படியாவது இந்த நரகத்திலிருந்து நான் கூட்டிட்டு போயிருவேன். நேரம் காலை 5:30 மணி. காடு மெல்ல மெல்ல வெளிச்சத்திற்கு வருகிறது. மரத்தின் உச்சியில் இருக்கும் பிரதீப்பும் சாராவும் கீழே பார்க்கிறார்கள். மூடுபனி படர்ந்திருக்கும் அந்த அதிகாலையில் மரத்தின் கீழே இருந்த இருள் விலக விலக பிரதீப்பும் சாராவும் காணும் காட்சி அவர்கள் இரத்தத்தை உறைய வைக்கிறது. மழை பெய்து காட்டின் பெரும்பகுதி சதுப்பு நிலமாக மாறியிருக்கிறது. மரத்தின் அடியில் இப்போது ஒரு முதலை இல்லை. 10க்கும் மேற்பட்ட ராட்சச முதலைகள் அந்த மரத்தை சுற்றி அலைந்து கொண்டிருக்கின்றன. சில முதலைகள் சேற்றில் வாய்விழந்து கிடக்கின்றன. சில மெதுவாக உருண்டு சென்று கொண்டிருக்கின்றன. சாரா அதிர்ச்சியில் உறைந்து போய் பிரதீப்பின் கையை இறுக பிடித்துக் கொள்கிறாள். பிரதீப், இது என்ன கொடுமை? நேற்று உன்னதானே இருந்தது. இப்ப எவ்வளவு முதலைங்க இங்க வந்திருக்கு பாரு. இப்ப நம்ம எப்படி கீழே இறங்குறது? இங்கிருந்து தப்பிக்கவே முடியாது போல இருக்கே. பிரதீப் தூக்கமில்லாத சிவந்த கண்களுடன் சுற்றிலும் பார்க்கிறான். நேத்து பேஞ்ச மழையில ஏரி உடைஞ்சு தண்ணியெல்லாம் காட்டுக்குள்ள பூந்திருக்கும் நினைக்கிறேன். அதனாலதான் ஏரியில இருந்த எல்லா முதலையும் இங்கே வந்துருச்சு. பயப்படாத சாரா, நிலத்துல இறங்கினாதான் ஆபத்து. ஆனா ஒரே ஒரு வழி இருக்கு, அங்கே பாரு. பிரதீப் வானத்தை நோக்குகிறான். கிழக்கு திசையில் சூரியன் மெல்ல தன் சிவந்த கரங்களை நீட்டுகிறது. சாரா, சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாம வந்த திசையை வச்சு பார்த்தா கிழக்கு நோக்கி போனோம்னா கண்டிப்பா ஹைவே வந்தே ஆகணும். ஆனா தர வழியா போகவே முடியாது. பிரதீப் அவர்கள் அமர்ந்திருக்கும் மரத்திலிருந்து அடுத்தடுத்த மரங்களை பார்க்கிறான். காடு மிகவும் அடர்த்தியாக இருப்பதால் ஒவ்வொரு மரத்தின் கிளைகளும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து ஒரு பாலம் போல தெரிகின்றன. ஐயோ, என்னால முடியாது, எனக்கு பயமா இருக்கு. சாரா ப்ளீஸ், சொன்னா கேளுடி, பயப்படாத. நம்ம கிட்ட உயிர் தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இது மட்டும்தான் இருக்கு. பட் பிரதீப், ஆனா... எதுவும் பேசாத, நான் சொல்றதை கேளு. பிரதீப்பின் திட்டம் மிகவும் ஆபத்தானது. மழையினால் மரக்கிளைகள் வழுக்கும். ஒரு பிடி தப்பினாலும் கீழே காத்திருப்பது பல முதலைகளின் பசிதாடைகள். ஆனால் பிரதீப்பின் கண்களில் தெரிந்த அந்த உறுதி சாராவுக்கு ஒரு சிறு நம்பிக்கையை தருகிறது. பிரதீப்பும் சாராவும் ஒரு மரத்திலிருந்து அடுத்த மரத்திற்கு இணைக்கப்பட்டிருந்த கிளை வழியாக மிகவும் ஜாக்கிரதையாக தவழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கீழே சுமார் 15 அடி ஆழத்தில் முதலைகள் இவர்களின் அசைவையே கவனித்துக் கொண்டிருக்கின்றன. பிரதீப் ஒரு பெரிய கிளையின் மையப்பகுதிக்கு வந்தபோது திடீரென ஒரு சத்தம். மடமடவென்று மழை நீரில் ஊறியிருந்த அந்த பழமையான கிளை பிரதீப்பின் பாரம் தாங்காமல் சட்டென பிளந்தது.
சாரா பயத்தில் பிரதீப் என்று அலற ஒரு நொடி மின்னல் வேகத்தில் அந்த பெரிய கிளை முறிந்து கீழே விழ பிரதீப் மட்டும் லாவகமாக மற்றொரு மெல்லிய கிளையை பற்றிக் கொண்டு அந்தரத்தில் தொங்குகிறான். அவனது கால்கள் காற்றில் ஆட கீழே இருந்த முதலைகள் அவன் விழுவான் என்று ஆவலோடு வாயை திறக்கின்றன. கீழே இருந்த ராட்சச முதலைகள் தங்கள் உடலை உயர்த்தி மரத்தை தாவி பிடிக்க முயல்கின்றன. அவை எழுப்பும் கிளாக் என்ற விசித்திரமான சத்தம் மரணத்தின் ஓலம் போல கேட்கிறது. ஒரு முதலையின் தாடை பிரதீப்பின் காலுக்கு சில அங்குல தூரத்தில் தான் இருக்கிறது. சாரா கதறிக்கொண்டு தன் முழு பலத்தையும் திரட்டி அவன் கையை பிடிக்கிறாள். பிரதீப், கையை விட்டுடாத ப்ளீஸ், காலை உதச்சி மேல வர பாரு. பிரதீப்பின் கைகள் வழுக்குகின்றன. அந்த மரத்தின் பிசன் வேறு அவன் கையை நழுவ செய்கிறது. ஒரு பக்கம் சாராவின் பிடி, மறுபக்கம் மரணத்தின் அழைப்பு. பிரதீப்பின் முகம் இரத்த நாளங்கள் புடைக்க சிவந்து போகிறது. பிரதீப் பற்களை கடித்துக் கொண்ட, சாராயனிய தூக்காத, நீ அந்த கிளையில நல்லா உட்காந்துக்கிட்ட டைட்டா புடிச்சுக்கோ. நான் உன் கையை புடிச்சிட்டு ஏறி மேல வந்துடுறேன். கையை மட்டும் லூஸ் பண்ணிடாதே. பிரதீப் தன் உடலின் அத்தனை பலத்தையும் ஒரு புள்ளியில் குவித்து அந்த மெல்லிய கிளையிலிருந்து தடிமனான அடிப்பகுதியை நோக்கி தன்னை தூக்கி எறிகிறான். சாராவின் பலமும் அவனுக்கு துணையாக இருக்க ஒரு வழியாக உருண்டு கிளைக்கு மேலே வந்து விழுகிறான். பிரதீப் மூச்சிரைக்க, பாத்தியா சாரா, நமக்கான டைம் இன்னும் வரல. இந்த முதலைங்களா இன்னைக்கும் பட்டினி தான். நல்ல வேலை, இதுகளுக்கு இன்னைக்கு நான் மார்னிங் டிஃபன் ஆயிருவானு நினைச்சேன். இந்த நக்குலுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. இனிமே ஒரு அடியும் பார்த்து வை பிரதீப், என் உயிரே போயிட்டு வந்த மாதிரி இருக்க. பிரதீப் மெதுவாக எழுந்து நின்று கிழக்கு திசையில் இப்போது இன்னும் பிரகாசமாக தெரியும் சூரியனை பார்க்கிறான். வா, பயப்படாத. அதோ பாரு, வெளிச்சம் தெரியுது. அந்த திசையில தான் ரோடு இருக்கணும். மெதுவாவே போகலாம். வா என் கூட. நேரம் இப்போ காலை 7:30 மணி. சுமார் 1 மணி நேரமாக மரத்திற்கு மரம் தாவி கிளைகளின் வழியாகவே கஷ்டப்பட்டு 1 கிலோமீட்டர் தூரத்தை கடந்திருக்கிறார்கள். உடல் எங்கும் சிராய்ப்புகள். களைப்பு இருந்தாலும் இலக்கை நெருங்கிவிட்டோம் என்ற நம்பிக்கை அவர்களை இயக்குகிறது. அடர்ந்த இலைகளுக்கு இடையே இருந்து பிரதீப் எட்டி பார்க்கிறான். தூரத்தில் ஒரு உயரமான மின்சார கம்பம் சூரிய வெளிச்சத்தில் மின்னுகிறது. பிரதீப் உற்சாகத்தில் கத்துகிறான். சாரா, அங்கே பாரு, லேம்ப் போஸ்ட் தெரியுது. அப்படின்னா அது ரோடு தான். நல்லா கவனிச்சு பாரு, வண்டி சத்தம் கேக்குது. சாரா கண்களில் கண்ணீருடன், ஆமா பிரதீப், நிஜமாவே வண்டி சத்தம் கேக்குது. நம்ம தப்பிச்சிட்டோம். உற்சாகத்தில் அவர்கள் வேக வேகமாக நகர முயல்கிறார்கள். ஆனால் அவர்கள் கீழே இன்னும் சில முதலைகள் இவர்களின் நிழலை பின்தொடர்ந்து ஊர்ந்து வந்து கொண்டே இருப்பதை அவர்கள் கவனிக்க தவறவில்லை. அவர்கள் ஹைவேயை ஒட்டிய கடைசி சில மரங்களுக்கு செல்ல முயலும் போது கீழே தரைப்பகுதியில் ஒரு பயங்கரமான காட்சியை காண்கிறார்கள். ஒரு பிரம்மாண்டமான மலைப்பாம்பு ஏதோ ஒரு பெரிய இரையை விழுங்கிவிட்டு அதன் பாரம் தாங்காமல் நகர முடியாமல் பாறை இடுக்கில் சுருண்டு கிடக்கிறது. அதன் உடல் ஒரு பெரிய மூட்டை போல வீங்கி போயிருக்கிறது. சாரா அதிர்ச்சியில் உறைந்து, ஐயோ பிரதீப், அங்க பாரு, அவ்வளவு பெரிய பாம்பு. அது எதையோ முழுசா விழுங்கிருச்சு போல. நல்ல வேலை, நேத்து இந்த பக்கம் வந்திருந்தோன்னா அவ்வளோதான். இப்போ அதோட வயிற்றுக்குதான் நாம இருப்போம். பாம்பு நகர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் அதே வேளையில் இவர்களை பின்தொடர்ந்து வந்த அந்த ராட்சச முதலைகள் பாம்பின் வாசனையை நுகர்ந்து அங்கே வருகின்றன. அங்கே ஒரு பயங்கரமான யுத்தம் தொடங்குகிறது. நகர முடியாத நிலையில் இருந்த அந்த மலைப்பாம்பை ஒரு ராட்சச முதலை தன் இரும்பு தாடைகளால் கவ்வி பிடிக்கிறது. பாம்பு தன் உடலை சுருட்டி முதலையை நசுக்க முயன்றாலும் முதலையின் வலிமை பாம்பின் எலும்புகளை நுறுக்குகிறது. 2 ராட்சச மிருகங்களும் ஒன்றுடன் ஒன்று மோதி இரத்த வெள்ளத்தில் புரளுவதை பார்த்த சாரா பயத்தின் உச்சிக்கு செல்கிறாள். சாரா பயத்தில் அலறிக்கொண்டு பிரதீப்பை இறுக கட்டிக் கொள்கிறாள். பிரதீப், என்னால இதை பார்க்க முடியல. என் உடம்பெல்லாம் நடுங்குதுரா. அந்த முதல்ல பாம்பையே சாப்பிடுது. பிரதீப் அவளை தன் மார்போடு அணைத்துக் கொண்டு அவளுடைய கண்களை மூடுகிறான். பிரதீப் அவளது காதோரம் மென்மையாக, சாரா பயப்படாத, அதுங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கட்டும். இதுதான் நமக்கான சரியான நேரம். இந்த கேப்பை பயன்படுத்தி நாம அந்த ரோடு பக்கமா ஓடிடலாம், வா.
பிரதீப் அவளது கையை பிடித்துக்கொண்டு மரத்தின் கடைசி கிளையிலிருந்து பாதுகாப்பான ஒரு மேட்டுப் பகுதியில் குதிக்க தயாராகிறார். ஒரு பக்கம் இரத்த வெறியுடன் போராடும் முதலைகள், மறுபக்கம் விடுதலையின் வாசலாக தெரியும் அந்த ஹைவே ரோடு. நேரம் காலை 8 மணி. பிரதீப்பும் சாராவும் மரத்திலிருந்து பாதுகாப்பான ஒரு சாய்வான பகுதியில் குதிக்கிறார்கள். அங்கிருந்து சுமார் 100 மீட்டர் தூரத்தில் தார்ச்சாலை தெரிகிறது. ஆனால் அந்த பாம்பு முதலை சண்டையிலிருந்து ஒரு ராட்சச முதலை இவர்களின் ஓட்டத்தை கவனித்து துரத்தத் தொடங்குகிறது. முதலை தரையில் அதன் கால்களை பயன்படுத்தி ஒரு சிறுத்தையைப் போல வேகம் எடுத்து இவர்களை துரத்துகிறது. சாரா ஓடு, பின்னாடி பார்க்காத, ரோடு வந்துருச்சு. இருவரும் அந்த சாய்வான பாதையில் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஓடுகிறார்கள். சாலையின் ஓரம் ஒரு தடுப்பு சுவர் போல சற்று உயரமாக இருக்கிறது. அந்த உயரமான சுவரை அடைந்ததும் பிரதீப் சட்டென சாராவை தூக்கி சாலையின் மேல் ஏற்றி விடுகிறார். ஏறு சாரா, சீக்கிரமா ஏறு. சாரா சாலையின் மேல் பாதுகாப்பாக ஏறிவிட்டாள். இப்போது பிரதீப் ஏற முயலும் போது நேற்று பெய்த மழையினால் அந்த சுவர் பாசி பிடித்து வழுக்கலாக இருக்கிறது. பிரதீப் கையை பிடித்து ஏற முயலும் போது அவனது கால் வழுக்கி சட்டென கீழே விழுகிறான். பிரதீப், அது வேகமா வருது என்று அலறிக் கொண்டிருக்க முதலை சில அடி தூரத்தில் வந்துவிட்டது. பிரதீப் மீண்டும் ஒரு முறை முழு பலத்துடன் எகிரி சுவரை பற்றுகிறான். அவன் பாதி உடல் மேலே ஏறிய அந்த நொடி முதலை தன் ராட்சச வாயை திறந்து அவனது காலை கவ முயல்கிறது. பிரதீப் காலை உதற முதலையின் கூர்மையான பற்கள் அவனது காலில் ஆழமான கீறல்களை ஏற்படுத்துகின்றன. என்று கத்தியபடி சுவரின் மேல் ஏறி விழுகிறான். அவனது காலிலிருந்து ரத்தம் பீரிட்டு தருகிறது. சாலையில் சென்று கொண்டிருந்த ஒரு லாரி பலமாக ஹாரன் அடித்துக் கொண்டு வர அந்த சத்தத்திலும் வாகனங்களின் புகையினாலும் மிரண்ட அந்த முதலை இரை தப்பியது என்ற கோபத்தில் மீண்டும் காட்டுக்குள் ஓடுகிறது. ஒரு வழியாக இருவரும் தார் சாலையின் ஒரு ஓரத்தில் அமர்ந்திருந்தார்கள். பிரதீப் வலியால் துடிக்கிறான். அவனது பேண்ட் இரத்தத்தால் நனைந்து சிவப்பாகிக் கொண்டிருக்கிறது. சாரா கதறி அழுது கொண்டு அவனை இறுக கட்டிக்கொண்டு அமர்கிறாள். பிரதீப், உனக்கு ரத்தம் கொட்டுதுரா. ஐயோ, எல்லாமே என்னாலதான். நான் முதல்ல ஏறிருக்க கூடாது. எல்லாம் என்னோட தப்புதான். ஏய், லூசு மாதிரி பேசாதரி. அதுங்களுக்கு லெக் பீஸ் ரொம்ப பிடிக்கும் போல. எதிர்பார்த்துச்சே, ஆனா கிடைக்கல. நாம தப்பிச்சிட்டோம் சாரா. இப்ப நம்ம ரோட்ல இருக்கோம். போடா, நான் எவ்வளவு பயந்தேன்னு எனக்கு தான் தெரியும். நீ மட்டும் மேல வராம இருந்தா நான் கீழே வந்திருப்பேன். ஓ, அப்படியா? அவ்வளோ லவ் பண்றியா நீ? ஆமா. அப்போ இனிமே வீட்டுல சண்டை போட மாட்டல? மாட்டேன். சாரா முற்றிலும் பயந்து போயிருந்தாள். அது அவள் நடுக்கத்தில் தெரிகிறது. அப்போது ஒரு நபர் சைக்கிளில் வரும்போது அவர்கள் கட்டிப்பிடித்து இருப்பதை பார்த்ததும் அந்த நபர், ஐயோ, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எங்க காதலிக்கிறதுன்னு ஒரு விவஸ்தையே இல்ல. நல் ரோட்ல ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது பாரு. நம்ம நாடு ரொம்ப கிட்டு போச்சு. நாங்கெல்லாம் அந்த காலத்துல என்று சொல்லிக்கொண்டே அந்த நபர் கடந்து சென்றார். சாரா கடுப்பாக, போடா டுபுக்கு, நாங்க என்ன நிலைமையில இருக்கோம்னு தெரியாம பேசிட்டு போற. ஏய், இருடி, ஏன்டி இப்படி பேசுற? அவன் என்ன சொல்லிட்டு போறான் பாத்தியா? சரி விடு, வா இங்கிருந்து போலாம். ஃபர்ஸ்ட் வா, ஹாஸ்பிடல் போலாம். பிரதீப் மெதுவாக எழுகிறான். ஒரு காலை ஊன்றி நடக்க முடியாமல் தவிக்கிறான். சாரா அவனது இடுப்பை சுற்றி தன் கையை போட்டு தாங்கிக் கொள்கிறாள். பிரதீப் அவளது தோள் மீது கையை போட்டுக்கொண்டு ஒரு காலை நொண்டி நொண்டி அந்த நீண்ட சாலையில் நடக்கத் தொடங்குகிறான். சுற்றிலும் பசுமையான காடு, நடுவே நீண்ட சாலை. ரத்தம் சொட்டும் காலுடன் பிரதீப், கண்ணீருடன் அவனை தாங்கி பிடிக்கும் சாரா. ஒரு கொடூரமான கனவு முடிவுக்கு வந்துவிட்டது. இந்த நெடுஞ்சாலையில் அவர்களுக்கு உதவி கிடைக்கப் போவது எப்போது? நேரம் காலை 9:30 மணி. ரத்தம் சொட்டும் காலுடன் சாலையில் தத்தளித்துக் கொண்டிருந்த பிரதீப் மற்றும் சாராவிற்கு முன்னால் ஒரு கார் வந்து நிற்கிறது.
அதிலிருந்து நிதேஷ் மற்றும் சுரேகா என்ற தம்பதியினர் இறங்குகிறார்கள். பிரதீப்பின் காயத்தை பார்த்து அவர்கள் பதற்றமடைந்து உடனடியாக இருவரையும் காரில் ஏற்றிக் கொள்கிறார்கள். காரில் ஏறியதும் நிதேஷ் முதலுதவி பட்டியலிருந்து துணியை எடுத்து பிரதீப்பின் காயத்தை கட்டுகிறான். ப்ரோ, நாங்களும் சென்னையில இருந்து தான் வரோம். கேரளா வரைக்கும் ஒரு லாங் ட்ரிப் போகலான்னு கிளம்புனோம். ஆனா உங்களுக்கு இங்க என்னாச்சு? ஏன் இவ்வளவு ரத்தம்? எதுவும் பிரச்சனையா? நடந்த முதலை வேட்டை, சதுப்பு நில போராட்டம் என அத்தனையையும் பிரதீப்பும் சாராவும் சொல்ல நிதேஷும் சுரேகாவும் அதிர்ச்சியில் வாயடைத்து போகிறார்கள். பிரதீப் சொன்ன கதையை கேட்ட சுரேகா ஒரு நிமிடம் அமைதியாக இருந்துவிட்டு பேசத் தொடங்குகிறாள். உங்களுக்கு நடந்தது கூட பரவாயில்ல பிரதீப். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கும் இப்படி ஒரு சம்பவம் லாம்பசிங்கி ஃபாரஸ்ட்ல நடந்துச்சு. ஆனா அது மிருகம் இல்ல, ஒரு கொடூரமான பேய், தெய்யம்னு சொல்லுவாங்க. அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சதை நினைச்சா இப்போ கூட ஒரு கனவு மாதிரி தான் இருக்கு. அந்த சமயத்துல ஹெல்ப் பண்ணது 3 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், கோவர்தன், பிரகாஷ், மேகனா. அவங்கள நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். டிவோர்ஸ் வாங்குற நிலைமையில இருந்தவங்கள ஒன்று சேர்த்து வச்சதே அவங்க தான். அதெல்லாம் நினைச்சா இன்னைக்கு ராத்திரி கூட தூக்கம் வராது. அந்த திகிலை விட நீங்க தப்பிச்ச முதல்ல விட்ட எவ்வளவோ பரவாயில்ல என்று அவர்கள் சொல்லும் அந்த தீய சக்தியின் முழு கதையை கேட்டு ஏற்கனவே காயத்திலிருந்த பிரதீப்பும் பயத்திலிருந்த சாராவும் உறைந்து போகிறார்கள். பேசிக்கொண்டே அருகிலிருந்த ஒரு சிறிய மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். பிரதீப்பின் கால்களில் தொல்பட்டி மற்றும் கைகளில் ஸ்டிச்சஸ் போடப்பட்டு கட்டு போடப்படுகிறது. அவன் வலி சற்று குறைந்ததும் 4 பேரும் மீண்டும் பயணத்தை தொடர்கிறார்கள். கார் கேரளா எல்லைக்குள் நுழைகிறது. தென்னை மரங்களும் காயல் நீரும் சூழ்ந்த அழகான கேரளா அவர்களின் மனதை சற்று மாற்றுகிறது. கார் குமரகோம் பகுதியில் இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான ரிசார்ட்டின் வாசலில் நிற்கிறது. நிதேஷ் மற்றும் பிரதீப் இருவரும் ரிசார்ட்டுக்குள் சென்று ஆளுக்கு ஒரு தனி அறை புக் செய்கிறார்கள். பிரதீப் நிதேஷின் கையை பிடித்து, அண்ட் ஃபைனலி ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நீங்க மட்டும் இன்னைக்கு வரலனா நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். விடுங்க ப்ரோ, நம்மளாம் சென்னை பசங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்காம வேற யார் பண்ணுவா? போங்க, போய் ரூம்ல நல்லா ரெஸ்ட் எடுங்க. நேரம் மதியம் 12:30 மணி. குமரகோம் ரெசார்ட்டின் அந்த அழகான மர வேலைப்பாடுகள் கொண்ட அறை. ஜன்னல் வழியாக கேரளாவின் பசுமை தெரிகிறது. பிரதீப்பும் சாராவும் அறைக்குள் நுழைகிறார்கள். அறைக்குள் நுழைந்ததும் சாரா முதலில் கதவை சாத்தி தாழிடுகிறாள். பிரதீப் வலியால் மெல்ல நடந்து வந்து கட்டலின் ஓரத்தில் அமர்கிறான். அவனது உடல் முழுவதும் சேரும், காய்ந்த இரத்தமும் களைப்பும் படிந்திருக்கிறது. சாரா மெல்ல அவன் அருகில் வந்து அவனது நனைந்து அழுக்கான டீ-ஷர்ட்டை மெதுவாக கழட்டி விடுகிறாள். அவனது தோள்களிலும் முதுகிலும் இருந்த சிராய்வுகளை பார்க்கும்போது அவளுக்கு கண்கள் கலங்குகின்றன. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் முற்றிலுமாக உடைந்து போயிருந்த பிரதீப் அந்த மென்மையான மெத்தையில் சாய்ந்ததும் ஒரு பச்சிளம் குழந்தையைப் போல சுருண்டு படுத்துக் கொள்கிறான். அந்த ஒரு நாள் இரவு அவன் சந்தித்த மரண போராட்டமும் தூக்கமில்லாத உழைப்பும் அவனை அவ்வளவு சோர்வடைய செய்திருக்கிறது. சாரா அவன் அருகில் படுத்து அவனை இறுக்கமாக அணைத்துக் கொள்கிறாள். அவனது மார்பில் தன் தலையை சாய்த்து அவனது இதய துடிப்பை ஆழமாக கேட்கிறாள். அந்த துடிப்புதான் அவளுக்கு இப்போது உலகிலேயே மிகப்பெரிய சங்கீதம். பிரதீப் மெதுவாக சாராவின் மென்மையான கூந்தலை வருடி விடுகிறான். இருவரது கண்களும் மூடியிருந்தாலும் அவர்கள் மனதை இன்னும் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளேயே அலைந்து கொண்டிருக்கிறது. சாரா மெலிதான குரலில், பிரதீப், இன்னும் என்னால நம்பவே முடியலடா. நேத்து இந்நேரம் நாம அந்த முதலங்க கிட்ட மாட்டிக்கிட்டு மரணத்தோட போராடிட்டு இருந்தோம். ஆனா இப்போ இவ்ளோ நிம்மதியா உன் மடியில இருக்க. நானும் தான் சாரா. அந்த பள்ளத்துல விழுந்தப்போ அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். ஆனா உன் கையை பிடித்திருந்த அந்த தைரியம் தான் என்னை இப்போ வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. நம்ம காதலில் ஜெயிச்சிட்டோம், அந்த காட்டையும் ஜெயிச்சிட்டோம், மரணத்தையும் ஜெயிச்சிட்டோம். அவர்கள் அந்த பயங்கரமான இரவை பற்றி பேச பேச ஒருவருக்கொருவர் மேல் இருந்த அந்த ஆழமான காதல் இன்னும் அதிகமாகிறது. அந்த மரத்து மேல நீ என்ன பிடிச்சிட்டு விடிய விடிய தூங்காம இருந்தியே, அப்பதான் தெரிஞ்சது எனக்கு என்ன ஆனாலும் நீ விடமாட்டேன்னு. தேங்க்ஸ் பிரதீப், என்ன அழாம பாத்துக்கிட்டதுக்கு. ஹே, என்னடி தேங்க்ஸ்லாம் சொல்கிறேன்? அது என்னோட கடமை. பொண்ணும் பையனும் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையே அது அவங்களோட அப்பா தான். பசங்க நாங்கள் காட்டிக்க மாட்டோம், அம்மா அம்மான்னு தான் இருப்போம். பட் உங்களுக்கு அந்த அப்பாவோட நம்பிக்கையை கொடுக்க நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்படணும், அவ்வளோதான். ஆனால் ஒன்று மட்டும் நிஜண்டே, என் லைஃப்லேயும் மறக்க முடியாத ட்ரிப்புனா
அது இருதான். ஏசி குளிர்ச்சி அறையை முழுமையாக ஆக்கிரமித்துள்ளது. பிரதீப் களைப்பில் ஆழ்ந்து கிடக்கிறான். சாரா மெல்ல எழுந்து கட்டிலின் ஓரத்திலிருந்த மென்மையான வெள்ளை நிற போர்வையை எடுக்கிறாள். முதலில் பிரதீப்பின் மீது அதை மென்மையாக போர்த்தி விடுகிறாள். அவன் தூக்கத்தில் லேசாக முணுமுணுக்க சாரா அவன் நெற்றியில் ஒரு இதமான முத்தமிட்டு தானும் அந்த போர்வைக்குள் நுழைகிறாள். போர்வைக்குள்ளே அவனது கரங்களுக்குள் தஞ்சம் புகுந்து அவனை இன்னும் நெருக்கமாக அணைத்துக் கொள்கிறாள். காட்டின் அந்த ஈரமும் குளிரும் இப்போது இந்த அணைப்பின் கதகதப்பில் காணாமல் போகிறது. இந்த அழகான காதலை அந்த அறையின் மூலையில் இருந்த ஒரு பல்லி தலையை சாய்த்து உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. பல்லி மைண்ட் வாய்ஸில், அடேங்கப்பா, என்னடா இது புதுசா இருக்கு. இவ்வளவு நேரம் அந்த பொண்ணு முதல்ல வருது பாம்பு வருதுன்னு அழுத்திட்டு இருந்துச்சு. இப்ப என்னடான்னா அந்த டம்பைய போர்வைக்குள்ள போட்டு அமுகிக்கிட்டு இருக்கு. லேசாக நாக்கை வெளியே நீட்டிவிட்டு, நானும் தான் இந்த காட்டு பக்கம் இருக்கிற ரெசார்ட்ல பல ஜோடிகளை பாக்குறேன். ஆனா இவங்க என்னமோ பெரிய யுத்தமே முடிச்சிட்டு வந்த மாதிரி பண்றாங்களே. டே மாப்ள, உன்னேதான் அந்த பொண்ணு உன்னைய அவ்வளோ டைட்டா பிடிச்சிருக்கு, மூச்சு முட்டை போகுது பாரு. சரி சரி, நாம எதுக்கு அடுத்தவங்க குடும்பத்தை தலையிடணும். அவங்க தான் அந்த பெரிய முதலுக்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டாங்களே. இந்த சின்ன பல்லையா அவங்க என்ன பண்ணிட்டு போகுது. பேசாம அங்க இருக்கிற அந்த ஒரு கொசுவை மட்டும் புடிச்சிட்டு ஓடிடுவோம். நீங்க நடத்துங்கப்பா, நடத்துங்க. அந்த பல்லி தன் வேலையை பார்க்க ஓட பிரதீப்பும் சாராவும் உலகத்தை மறந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார்கள். அந்த போர்வைக்குள் அவர்கள் இருவர் மட்டுமே இருக்கும் ஒரு தனி உலகம் உருவானது போல இருக்கிறது. கடந்த 24 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அவர்கள் அடைந்த முதல் நிம்மதியான உறக்கம் இதுதான். பிரதீப்பும் சாராவும் போர்வைக்குள் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அறையின் மூலையில் இருந்த அந்த பல்லி லிசனர்ஸிடம் நேரடியாக பேசத் தொடங்குகிறது. ஏங்க, நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்க. இப்போ இவங்க கதை என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? முதலக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு வழியா கேரளாவில் வந்து செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும். என்னப்பா, இந்த ஜோடியோட ட்ரிப் இதோட போதும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இவங்களை விடக்கூடாது, இன்னும் வேற எங்கேயாவது அட்வென்ச்சர் பண்ண இவங்களை எழுதிட்டு போலாமா? லேசாக கண்ணடித்து விட்டு, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை வச்சுதான் என்னோட அடுத்த பிளான் இருக்கு. நீங்க ஓகேன்னு சொல்லிட்டா மட்டும் போதும். நான் டக்குன்னு ஒரு டொக்கு டொக்குல சத்தம் கொடுப்பேன். ஏன்னா நான் அப்படி சத்தம் கொடுத்தாதான் நம்ம ஊர்ல நல்ல சகுனம்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம மாப்பிள்ளையும் பொண்ணும் அடடா பல்லி வாக்கு பலிக்கும்னு சொல்லி அடுத்த ட்ரிப்புக்கு பேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்ன சொல்றீங்க? மாப்பிள்ளை அடுத்த எதுலையாவது கோத்து விடுவோமா? நான் சத்தம் கொடுக்க ரெடியா இருக்கேன். சரி சரி, நீங்க யோசிச்சுட்டு இருங்க. அது வரைக்கும் இவங்க அப்படியே போர்வையில உருண்டுட்டு இருக்கட்டும். நான் கிளம்புறேன். டாடா, பாய் பாய். Oh no!